முதுகை காண்பித்து கொண்டு ஏன் இருப்பானே? இதற்கு பெரியவாச்சான் பிள்ளை மாதிரி ஒருத்தர் வந்தால் மட்டும்தான் சமாதானம் சொல்ல முடியும். தமிழ் மாதிரி இனிமையான பாஷையெல்லாம் புழக்கத்தில் இல்லாமல் கடினமாக இருக்கக்கூடிய பாஷையெல்லாம் வடக்கு பிரதேசத்தில் இருப்பவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களாம். அவர்களையெல்லாம் வழிமாற்றி தமிழ் கற்றுக்க வச்சு ஆழ்வார் பாசுரங்கள் தரக்கூடிய அனுபவத்தை அவர்களும் பெரும்படியாக செய்து தன்னை அடைய செய்யும் பொருட்டு முன்னிலும் பின்பழகியவரானபடியாலே பின்னழகை வடதிசைக்கு காட்டிக்கொண்டு எழுந்தருளி இருக்கிறார்னு உலகத்தில் எத்தனை கோடி சிருஷ்டிகள் உண்டோ அத்தனை பேரும் இவர் ஒருத்தருக்கு தான் இதெல்லாம் தோணும். வியாக்கியான சக்கரவர்த்தின்னு சும்மா பேர் வைக்கல அவருக்கு. அவரை போலே ஆழ்வார்கள் எல்லாம் ஒரு படியில் நின்னா அத்தனை ஆழ்வார்கள் குரல்லையும் இவர் பேசியிருக்கார். அவங்க ஆளாளுக்கு ஒரு 400 பாடினார் பெரிய ஆழ்வார், ஆண்டாள் ஒரு 143 பாடினா, ஒரு 30 பாடினா, நம்மாழ்வார் 1000 பாடினதா இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு பக்கம்னா அத்தனை பேரும் எவ்வளவும் பாடினா 4000 பாடினா இவர் 4000த்துக்கும் வியாக்கியானம் பண்றார். 4 வரி பாட்டுக்கு 40 பக்கத்துக்கு வியாக்கியானம் எல்லாம் உண்டு. பண்ணி அப்படி செய்து வைத்திருக்கிறார். என்ன அனுகிரகமோ அவர்களுக்கெல்லாம் தெரியல. அப்பேற்பட்ட அவர் நிர்வாகம் பண்றார். வடதிசை பின்பு காட்டுவதற்கு காரணம் தமிழ்மொழி அங்கே வழக்கத்தில் இல்லை. தமிழ் தெரிஞ்சுட்டா தான் ஆழ்வார்களை வாசிக்க முடியும். ஆழ்வார்களை வாசித்த அந்த அனுபவத்தில் மூழ்கினால் அன்னி முக்திக்கு வேறு எளிமையான வழி இல்லை. அதனால் முன்னிலும் பின்னழகியரானபடியாலே பின்னழகை காண்பித்து கொடுத்து அவர்களை எல்லாம் திருத்தி தன் பக்கம் அழைப்போம்னு சொல்லி பின்னழகை காண்பித்து கொண்டு எம்பெருமான் திருவரங்கத்திலே இப்படி திசைகள் 4ற்கும் நிர்வாகம் பண்ணி அந்த ஸ்தலத்திலே எழுந்துருள பண்ணப்பட்டான். வந்த விபீஷணன் எம்பெருமான் கொடுத்த பரிசு அதுவேன்னு கொண்டு யாம்பெரு சம்மானம்னு அதையே வேண்டிக் கொண்டு புறப்பட்டு சென்று விட்டான் லங்கா ராஜ்யத்திற்கு. இங்கே எம்பெருமானை தர்மவர்மன் ஆராதிக்கும் பொருட்டு அவருக்காக வேண்டி முதல் பிரதட்சணம் ஒன்றை ஏற்படுத்தினான். நேரே எழுந்தருளி இருப்பவன் சாட்சாத் பரவாசுதேவன். ஸ்ரீராப்தியில் என்ன சிறப்போ வைகுண்டத்திற்கு என்ன சிறப்போ அதெல்லாம் தோற்கடிக்கும்படியாக இங்கே எழுந்தருளி இருக்கிறார். அவருக்கு தகுதியாக அந்த மண்டபத்தை சுற்றி சாலக்கிராமங்களாலே நிரப்பி ஒரு பெரிய மண்டபத்தை நிர்மாணம் செய்தான். அதுக்குத்தான் தர்மவர்மன் திருச்சுற்று என்று பெயர். ஸ்ரீரங்கத்தின் 7 பிராகாரங்களிலே முதல் பிராகாரம். அந்த பிராகாரத்துக்குள்ளே யாரும் போக முடியாது. 2 பக்கமும் அந்த துவாரத்தை அடைத்து வைத்திருப்பார்கள். உள்ளே தரிசனார்த்தமாக போனோம்னா அப்படியே சேவிக்கிறதுக்கு போகும்போது காயத்ரி மண்டபத்தை சுற்றி வரும்போது அந்த தரிசனத்தை பார்க்கலாம். கைகூப்பி வணங்கி கொண்டு செல்லுகிறோம். அந்த பிராகாரத்திற்கு விசேஷம். கீழே நிறைய சாலக்கிராம திருமேனிகள்லாம், சாலக்கிராம நாயனார்கள், தீர்த்த நாயனார்னு சொல்லுவோம். நாம் இப்போல்லாம் சாலக்கிராமம் சொல்லிட்டு போய்டுறோம். ஆச்சாரியர்கள்லாம் அவருக்கு தீர்த்த நாயனார்னு பேர் வைத்திருக்கிறார்கள். தீர்த்தத்திலேருந்து வந்தவர்ன வழியாலே சாலக்கிராம திருமேனிக்கு தீர்த்த நாயனார்னு பேர். நிறைய தீர்த்தநாயனார் திருமேனி எழுந்துள்ள செய்து அந்த பிரகாரத்தை நிர்மாணம் பண்ணியிருப்பதாலே அதிலே ஆச்சாரியர்களே முட்டி போட்டுன்னு பிரதட்சணம் பண்ணுவாள். கால்படம் நடப்பதில்லை. அதனால் எதற்கு அந்த அபச்சாரம்னு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. சில காலங்களிலே விசேஷமான திருவாராதன காலங்களிலே சில நிகழ்ச்சிகளுக்காக அந்த இடத்துக்கு பிரவேசம் உண்டே தவிர்த்து மற்றவர்களுக்கு அதனால் பிரவேசம் பண்ண விடுறதில்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த தர்மவர்மன் திருச்சுற்று அது உள்ள சமயத்திலே அந்த கதவு உள்பக்கம் திறந்திருந்ததுன்னா எட்டி பார்த்தோம்னா பிரணவாகார விமானத்தினுடைய அந்த லட்சணத்தை பார்க்கலாம். அதிலே மேற்கு பக்கத்தில் மேற்கு நோக்கி விநாயக பெருமான் எழுந்தருளி இருப்பார். கிழக்கு நோக்கி பிரதட்சணம் முடியும் போது அன்னை துர்க்கையாக எழுந்தருளி இருப்பார். கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்டன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் என்றார். துர்க்கையே இந்த துர்க்கை இல்லை, அது திருக்கோவலூரில் இருக்கக்கூடிய துர்க்கையை. ஆனால் இந்த துர்க்கை அதே போலே கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்டு இருக்கிறாள். பெருமானுக்கு 2 பக்கமும், ஒரு பக்கம் பிள்ளையாரும் இந்த பக்கத்திலே துர்க்கையும் எழுந்தருள செய்யப்பட்டு அந்த விமானம் முதல் திருச்சுற்று. அந்த திருச்சுற்றுக்கு உள்ளேயே கோவிந்தன், அனந்தன், நாராயணன், வராகன் இந்த திருமேனிகள்லாம் உண்டு. அதில் 2 பேர் வெளியில் காயத்ரி மண்டபத்தில் இருப்பா, 2 பேர் உள்ளே இருப்பா. பிரதட்சணம் பண்ணும்போது அவரை பார்க்கலாம். அந்த காயத்ரி மண்டபம்னு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபம். அதில் 24 தூண்கள் உண்டு. காயத்ரி மகாமந்திரத்தினுடைய 24 அக்ஷரங்களை குறிக்கக்கூடியது. அந்த 24 தூண்களும் காயத்ரியினுடைய ஸ்வரூபமாக வேத பிரதிபாத்தியனான எம்பெருமானை வேத புருஷன் சதா காலமும் அங்கே நின்று ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்கிறான் என்ற நிர்வாகத்திற்காக காயத்ரி மண்டபம் என்றதற்கு பெயர். அந்த காயத்ரி மண்டபத்தில் போய் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே போகும்போது அந்த மண்டபத்தை பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பெரிய கல் போட்டு வச்சுருப்பாங்க. அதற்கு அமுதுபாறை என்று பெயர். அந்த அமுதுபாறையை இன்னும் உற்று நோக்கினீங்கன்னா அது முழுக்க ஒரு கல்லாக இருக்காது. ஒரு கல் அந்த முழுக்க இருக்கிறதுல 4ல் 3 பங்குக்கு ஒரு கல் இருக்கும். மீதி ஒரு பங்குக்கு தனியாக இன்னொரு கல் போட்டு அது 2த்துக்கும் நடுவில் ஈயத்தை ஊற்றி சேர்த்து வச்சுருப்பாங்க. இது என்னத்திற்குன்னு அடியனுக்கு ரொம்ப நாள் சந்தேகம் இருந்தது. ஒரே பெரிய பாறையாக வெட்டி கொண்டு வந்து போட்டிருக்கலாமே, இதையே இப்படி ஒன்றும் அப்படி ஒன்றா வச்சுருக்காங்கன்னா அர்ச்சக சுவாமி தான் ஆச்சரியமாக பதில் சொன்னார். அங்கத்தான் தளிக பிரசாதங்கள்லாம் கொண்டு வந்து எழுந்துருளை பண்ணுவாங்க. நம்பெருமாள் பெரிய பெருமாள் ரொம்ப வைதிகள், பரம வைதிகர்கள். அதனால் பாத்திரத்தெல்லாம் நைவேத்தியம் வரவே வராது. அவருக்கு மூங்கில் கூடையிலையும் மண்பானையிலையும் தான் பிரசாதமே வரும். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் உபயோகப்படுத்துவோம். அப்புறம் எச்சில் பட்டு போயிடுது. அப்புறம் நீங்கள் அதை சுத்தி பண்ணி திரும்பவும் உபயோகப்படுத்தணும்னா அது வெண்கலமே ஆனாலும் அதுக்கு ரொம்ப நிறைய வேலைப்பாடு உண்டு. 2வது நம்பெருமாள் வெண்கலம் ஆள மாட்டார். அவருக்கு சொல்கிற பிரபாவத்திலே ஒன்று வெள்ளி பூனார் வெண்கலம் ஆளார்னு சொல்லப்பட்டிருக்கு. வெண்கல பாத்திரம் உள்ளேயே வரக்கூடாது. வெள்ளி திருவாபரணம் வழக்கமே கிடையாதுங்க. அதனால் இந்த அமுதுபாறையிலே இது எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்பாங்க. முதல்ல வச்சு அந்த இடத்துலேருந்து பெருமானுக்கு கண்டோருளை பண்ணி முடிச்சுட்டா
அடுத்து வரக்கூடிய பதார்த்தங்களை எல்லாம் அந்த இடத்த எச்சி சுத்தி பண்ணணும். பெருமானே சாப்பிட்டாலும் அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல எச்சி சுத்தி பண்ணணும். அதனால தான் தளிகை கண்டரோலை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல புரோக்ஷனம் பண்ணுறது. அதனாலே சுத்தி பண்ணணுங்கிறதுக்காக பெரிய பெருமாளுக்கு 6 கால தளிகை, அதில் எல்லாத்துலேயும் அன்னப்பிரசாதங்களும் உண்டு, பக்ஷணங்களும் உண்டு. இந்த பக்ஷணத்தை வைக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் முடிச்ச உடனே சுத்தி பண்ணுறதுக்கு நேரம் இருக்காதுங்கிறதுக்காக 2வதாக இன்னொரு கல், அந்த கல்லில் பக்ஷணங்களை எல்லாம் அடுக்கி வச்சுப்பாங்க. எவ்வளவு பெரிய நிர்வாகம் பாருங்கள். சரி, அந்த பாறையிலே, அமுது பாறையிலே வெறும் பிரசாதங்கள் மட்டும்தான் இருந்ததான்னு பார்த்தா இல்லை, இன்னொரு விஷயத்தையும் அங்கே தான் வச்சு கண்டோருளை பண்ணாங்களாம். ஆழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்கள் 1000 பாசுரத்தையும் பாடி முடித்தார் நம்மாழ்வார். 1000 கொடுத்துட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேராக ஸ்ரீரங்கத்திற்கு வந்தாராம், அமுதுபாறையிலே சமர்ப்பித்தாராம். பெருமானுக்கு பரமபோக்கியமாக இருக்கக்கூடியது நாம் கொடுக்கக்கூடிய நெய்யும் பருப்பும் போட்டு பண்ணுற பிரசாதம் எல்லாம் இல்லை, பாடக்கூடிய 2 பாசுரங்கள் தான். அன்னப்பிரசாதங்கள் எல்லாம் இல்லாமல், தளிகை பிரசாதம் இல்லாமல் கூட பெருமான் இருந்துருவார். ஆழ்வார் பாசுரங்கள் இல்லாமல் இருக்க மாட்டார். அந்த பாசுரங்களை எல்லாம் கொண்டு வந்து நம்மாழ்வார் இங்கே சமர்ப்பித்தாராம். பெரிய பெருமாள் முன்னாடி வச்சுட்டாங்க. கண்டொருளை பண்ணி ஆகிவிட்டது. கண்டொருளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பிரசாதத்தை விநியோகம் பண்ணணும். அதுவும் ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்களில் மட்டும்தான் பிரசாத விநியோகத்தையே நின்று 10 நிமிஷம் ரசிக்கலாம். அதுவும் திவ்யதேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த பிரசாதத்துக்குன்னு சிலர் ஏற்பட்டிருப்பாங்க. அவர்களுக்குன்னு ஏற்பட்ட கைங்கரியம் இருக்கும். ஸ்ரீரங்கத்திலே தூண்கோஷ்டினே பேர். அந்தந்த தூண்கிட்ட அவங்கவங்க நிற்பாங்க. யார் யாருக்கு என்ன வரிசையில் தீர்த்தம் கொடுக்கணும்னு அந்த அர்ச்சக சுவாமிக்கு மட்டும்தான் தெரியும், அந்த பரிசாரர்களுக்கு தான் தெரியும். ஒரு நாள் பொழுது கொஞ்சம் கவனக்குறைவாக ஒன்று முடிஞ்சுதோ 30 வருஷத்துக்கு கேஸ் ஓடின்னு இருக்கும். அப்படி விட்டுட முடியாது. ரொம்ப பார்த்து பண்ணணுங்க. அதே போல பிரசாதத்தையும் கீழே பெருசாக துணியை விரித்து அதில் அத்தனை பிரசாதத்தையும் பொருத்தி அத்தனை பேருக்கு என்னென்னு உண்டு. ஸ்ரீரங்கத்தில் தோசை 2 அடி விட்டத்துக்கு வரும். அதை 16 வரைக்கும் மடிப்பாங்க. 16 பாகமாக அதை பிரித்து அதில் 4 பாகம் 8 பாகம் 2 பாகம் கடைசியாக ஒரு 1/4 பாகத்துக்கெல்லாம் போகும். இப்படியெல்லாம் பிரித்து அதை விநியோகம் பண்ணுவாங்க. அதே போலே நம்மாழ்வாரும் பாசுரங்களை எல்லாத்தையும் பாடி முடித்தார். கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு. இப்போ பிரசாதத்தை விநியோகம் பண்ணணும். ஆழ்வார் பாசுரங்களை யாருக்கு விநியோகம் பண்ணுறது? எந்தெந்த மங்களாசாசன திவ்யதேசங்களுக்கு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினாரோ அந்த ஸ்தலத்து எம்பெருமான்கள்லாம் பிரசாதம் வாங்கிக்கிறதுக்கு வரிசையாக வந்து நின்னாங்களாம். பெரிய பெருமாள் முன்னாடி அத்தனை பேரும் வரிசை கட்டி நின்றார்களாம். திருவேங்கடமுடையான் வந்து நின்னார், திருவிண்ணகரப்பன் வந்து நின்னார், திருவனந்தபுரம் எம்பெருமான் வந்து நின்னார். இப்படி யார் யார் பேர்லெல்லாம் ஆழ்வார் பாடினாரோ அவர்கள் அத்தனை பேரும் வரிசையாக வந்து நின்றார்களாம். பெரிய பெருமாள் பார்த்தார். அருளப்பாடு திருவேங்கடமுடையான்னு கூப்பிட்டாங்களாம். திருவேங்கடமுடையான் வந்து குனிஞ்சு நின்னார். அவருக்கானது ஒழிவில் கால 10, உலகமுண்ட பெருவாயான்னு ஒரு 10, இந்த 20 பாசுரம் உமக்கானது எடுத்துட்டு போங்கன்னார். அடுத்து அருளப்பாடு அழகர் பெருமாள்னு கூப்பிட்டாங்களாம். திருமாலிருஞ்சோலையிலேருந்து அழகர் பெருமாள் வந்து நின்னார். அவருக்கு ஆழ்வார் ரொம்ப பக்கத்தில் இருந்ததுனாலையும் பாண்டிய தேசத்தை சேர்ந்தவராக இருந்ததுனாலையும் ஒரு பிரீத்தி அதிகம். 3 பதிகங்களை மங்களாசாசனம் பண்ணுறார் அழகர் பெருமாளை. பார்த்தார். முடிச்சோதியாய் 10 இதை எடுத்துக்கோங்க, கிளரொளி இளமை ஒரு 10 அந்த பதிகத்தை எடுத்துக்கோங்க, திருமாலிருஞ்சோலை மலைக்கும் இன்னொரு 10 இதை எடுத்துக்கோங்கன்னு 3ஐயும் கொடுத்தாராம். திருமோகூர் ஆப்தன் வந்து நின்னாராம். தாளதாமரை ஒரு பதிகம், அவருக்கு அருளப்பாடாய் அவருக்கு ஒரு 10, இப்படி விநியோகம் பண்ணும்படியாக விநியோகம் பண்ணாங்களாம். அப்படி அந்த விநியோகமும் அங்கேயே தான் நடந்ததுன்னு ஒரு சிறப்பு சொல்லப்படுகிறது. அதனால தான் ஆழ்வார் பாடின அந்த 1000 பாசுரங்களையும் பராசர பட்டர் நிர்வாகம் பண்றார். வாந்திகழும் சோலை மதிளரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ்மறைகள் 1000ம். 1000 பாசுரத்திலே எத்தனையோ விதேசங்களை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். 20-30 விதேசங்கள்கிட்ட மங்களாசாசனம் பண்றார். நவதிருப்பதி எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்றார். திருக்குறுங்குடி நம்பியை மங்களாசாசனம் பண்றார். வானமாமல பெருமாளை மங்களாசாசனம் பண்றார். மலநாட்டு விதேசங்கள் 13ல் 12 விதேசங்களை மங்களாசாசனம் பண்றார். பாண்டி நாட்டு தலங்களில் திருமைய முதலிய தலங்களையும் மங்களாசாசனம் பண்றார். சோழ நாட்டிலேயே திருவிண்ணகர் ஆறாமுத பெருமாள் இவர்களெல்லாம் மங்களாசாசனம் பண்றார். பார்த்தார் பராசர பட்டர். தனித்தனியாக அப்படியெல்லாம் கணக்கெடுக்க முடியாது. வாந்திகழும் சோலை மதிளரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ்மறைகள் 1000ம். அவருடைய வள்ளல் தன்மையை குறித்தே வன்புகழ் மேல் நுட்டார். வள்ளல் தன்மையை குறித்து 1000 பாசுரங்களையும் நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணிவிட்டார். அவரவர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய அந்த டெஸ்பாச் பண்ணுற வேலை பெரிய பெருமாளுக்கு வாய்த்தது. அத்தனை பேரும் வரிசை கட்டி நின்னார்கள். பெருமாளுக்கு அருளப்பாடு சொல்லி எல்லாத்தையும் விநியோகம் பண்ணி கொடுத்து முடிச்சு விட்டாராம். அப்படி பெருமானுக்கான பாசுரங்களும் அந்த அமுதுபாறையிலேயே வைத்து சொல்லப்பட்டதாக. அடுத்த முறை சென்றால் அவசியம் தரிசிக்கணும் அந்த அமுதுபாறையை. எத்தனையோ வருஷங்களாக அங்கே தான் திருவாராதனம் பெருமாளுக்கான தளிய பிரசாதங்கள்லாம் நைவேத்தியம் பண்ணப்பட்டு பெருமானதை கண்டொருளுகிறார். அந்த அமுதுபாறை உள்ளே நிமிர்ந்து பார்த்தோம்னா பெரிய ஆறு புறப்பட்டு வருவது போலே கருணை பெருங்கடலான பெரிய பெருமாள் புறப்பட்டு வருவார். அந்த சன்னிவேசத்துக்கு ஈடே கிடையாது. அடியன் ரொம்ப பேர்கிட்ட போனோம் 5 நிமிஷம் 2 நிமிஷம் நிற்கலான்னு பார்த்தா அதுக்கு கூட நேரம் இல்லை. திருப்பதி எல்லாரும் குறை சொல்கிறீங்களோ இங்கேயும் அதே மாதிரி தான் இழுத்து விட்டுடுறான்னா பெரிய பெருமாள் அவ்வளோ தான் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும். ரொம்ப நேரம் நின்று பார்த்தா அந்த ஆற்று வெள்ளத்திலே அந்த ஓட்டத்தில் நம்மளால் நிற்கவே முடியாது. கண்ணை பார்க்கலாம்னு 2 நிமிஷம் நினச்சிட்டு போனோம்னா பல பேர் போன வாட்டி கண்ணை மட்டும்தான் தரிசனம் பண்ணேன், வேறு எதையும் தரிசனம் பண்ணல, இந்த வாட்டி போகும்போது மீதி எல்லாத்தையும் சேவிச்சு முடிச்சிடணும்னு நினச்சிட்டு போவா. கழுத்துக்கிட்ட வரலாம். அந்த அழகை பருகி 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 ஒவ்வொருத்தரும் எத்தனை லட்சம் அடியார்கள் தரிசனம் பண்ணது. யாருக்கும் அதனுடைய முழு பிரபாவத்தையும் பார்த்து குடித்து முடித்து ஒரு ஆயுசு பத்தாது. திருவாராதனம் பண்ண அர்ச்சகர்களே சொன்ன வாக்கு இது.
ஒரு நாள் திருவாராதன முறை முடிஞ்சதுன்னா அடுத்த நாள் என்னைக்கு முறைன்னு காத்து கொண்டிருப்பது போலே செய்யக்கூடிய பிரபாவம் பெரிய பெருமாளுடையது. அந்த திவ்யமங்கல திருமேனிக்கு ஈடு இணையே கிடையாது. சமீப காலத்திலே கூட ஏதோ நம்மாலெல்லாம் ஏற்பட்ட தோஷத்தினாலே அக்னிஸ்பர்சம் பெருமான் திருமேனியிலே பட்டது. 30-35 வருஷங்களுக்கு முன்பாக இருக்கும் பெருமானுடைய திருமேனியிலே அக்னிஸ்பர்சம் ஏற்பட்டது. அதை பெருமாள் சங்கல்பத்தாலே செய்து கொண்டார்னே பெரியவர்கள் சொல்லுவது. என்ன காரணம் தெரியுமா? அந்த ரங்க விமானத்திற்கு கீழே என்ன அறை இருந்ததோ அந்த அறை முழுக்க அக்னிஸ்பர்சம் ஆச்சு. பெரிய பெருமாள் திருமேனி மட்டும்தான் அன்னைக்கு உள்ளே இருக்கும்படியான ஒரு நாளை பெருமாள் தேர்ந்தெடுத்தார். ஆதி பிரம்மோற்சவம் நடந்துகிட்டு இருக்கு, நம்பெருமாள் அன்னைக்கு சன்னதியில் இல்லை. உள்ளுக்குள்ளே அந்த தீயெல்லாம் அணைக்கிறதுக்கு வண்டியை கொண்டு வர முடியல. ஏன்னா பிரகாரம் அத்தனை தூரத்திற்கு படியெல்லாம் இருக்குது. அவ்வளவு நீளமான அந்த குழாயெல்லாம் கிடைக்கல நேரத்துக்கு. அத்தனையும் பண்ணி சேர்த்து முடிச்சு எல்லா தோஷத்தையும் தீர்த்து முடிச்சுட்டு பார்த்தா பெரிய பெருமாள் திருமேனி தன்னையே தான் புதுசாக்கின்னு காட்டினார். சமீப காலங்களிலே சேர்க்கப்பட்ட தைலம் எல்லாம் அடையாக மேலே பதிஞ்சிருந்தது. அதை பேர்த்தெடுக்கணும்னா வேற யாராலையும் அதை அப்படியெல்லாம் செய்ய முடியாது. திருமேனியிலிருந்து அதை சுத்தமாக பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. பார்த்தார் பெரிய பெருமாள், ஒரு எலியை கூப்பிட்டார். அந்த விளக்கில் இருக்க எண்ணெயை குடிச்சுட்டு போகிற வேகத்தில் அந்த நெய்யோடு சேர்த்து திரி எடுத்து மேலே போட்டுட்டு போயிடுனார். பண்ணபடியே அந்த எலியும் பண்ணிட்டு போச்சு. பெரிய பெருமாள் உடுத்திக்கிறது 12 முழம் துப்பட்டி வேஷ்டி. 16 வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இவர் 12 முழத்துக்கு உடுத்திப்பார். அத்தனை பெரிய துப்பட்டி வேஷ்டி க்ஷண பொழுதுல தீ பிடிச்சிது. பருத்தி தான் உடுத்திப்பார் பெரிய பெருமாள். விசேஷம் என்ன, வைதிகம் பருத்தி தான். பட்டும் இப்பெல்லாம் சாத்திக்க ஆரம்பிச்சுட்டார். ஆனால் முதல்லலாம் பருத்தி மட்டும்தான். செலவைக்கு போயிட்டு வரணும், அந்த செலவை செஞ்சது தான் சாத்திப்பார். அதை சாத்தி கொண்டு எழுந்துள்ளிருக்கார். மொத்த பருத்தியும் நொடி பொழுதுல பிடிச்சிட்டு கர்ப்பகிரகம் முழுக்க தீப்பத்தி எரிந்தது. உயிரை கொடுக்கும்படியாக துடித்தார்கள் பலரும். பார்த்தா பெருமானுடைய சங்கல்பம், பழைய திருமேனி மீண்டும் வந்தது. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த புகைப்படங்கள்லாம் உண்டு. பார்த்தவர்களுக்கு தெரியும் திருமேனி எப்படி இருந்ததுன்னு. அதை மாற்றிக்கொண்டு மறுபடியும் அந்த பழைய திருமேனியோடு காட்சி கொடுத்தான் எம்பெருமான். இவருடைய சங்கல்பமும் இவருடைய லீலா வினோதங்களைப் போல மற்றொன்னை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த திருமேனி. அவருக்கு முன்பாக சேரபூபாலராயன் என்ற அந்த பீடத்திற்கு பேர். அதன் பேரிலே நம்பெருமாள் எழுந்தருளி இருப்பார். அவரை 6 காலத்திலையும் போய் தரிசனம் பண்ணினாலும் ஒவ்வொரு தரிசனத்திலையும் வெவ்வேறு மாதிரி காட்சி கொடுப்பார். நம்பெருமானுடைய திருமுக மண்டலம் மாறும் என்பதை குறைஞ்சபட்சம் ஒரு 1000-2000 புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இல்லை அவர் ஒவ்வொரு ஆஸ்தானத்திலும் ஒவ்வொரு வாகனத்திலும் எழுந்துள்ளும் போது உத்து பார்த்து அந்த முகத்தை உள்ளே வாங்கிக்கிட்டிங்கன்னா புரிஞ்சுக்கலாம். உள்ளூர் வாசிகள் மட்டும்தான் இதை சொல்லுவாங்க. சிரிச்சுட்டு எழுந்துருளி இருந்தார் அப்படிம்பாங்க. நேற்று என்ன கோவப்பட்டுண்டா இருந்தார்னா, ஆமாம் நேற்று கொஞ்சம் கடுகடுன்னு இருந்தார், நேராக போய் நிற்காதேம்பாங்க. வாஸ்தவத்திலே பேசிக்கொள்வார்கள். அவர்கள் கண்ணுக்கு தான் அதெல்லாம் தெரியும். அதை உத்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த திருமுக மண்டலமும் மாறுவதை உணரலாம். இதை மற்ற பெருமாளிடத்தை பார்த்துருக்கீங்களான்னா அடியது வரைக்கும் கவனிச்சதில்லை. நம்பெருமாளுடைய திருமுக மண்டலம் காலதேசத்துக்கு ஏற்றார் போலே மாறும். அவர் உள்ளுக்குள்ளே என்ன ஓடின்னு இருக்கோ அதெல்லாம் பிரதிபலிப்பார். நேற்றைய தினம் ஒரு பெரிய சன்னியாசிகிட்டே வார்த்தை சொல்லும்படியான ஒரு அனுகிரகம் ஏற்பட்டது. அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் அடியன் பகிர்ந்து கொண்டது. இன்றைக்கி பேசுறதுக்கு நேற்று ஒரு வெள்ளோட்டம் போலே அமைஞ்சது. பங்குனி உத்திர சேர்த்தியிலே ஸ்ரீரங்கநாச்சியாரோடு எழுந்தருளி இருக்கும்போது பெருமானை 8 வெவ்வேறு காலத்தில் போய் தரிசனம் பண்ணணும். வெளியிலே பந்தடித்து விளையாடுவார். அங்கே அந்த திருவூரல் உற்சவமெல்லாம் நடக்கும். ஊடல் எல்லாம் கண்டருளி முடித்து உள்ளே எழுந்தருள்வார். உள்ளே எழுந்தருளி போய் ஆஸ்தானத்தில் எழுந்தருளிய உடனே சேவிக்கணும். அது ஒரு லட்சணம். முதல் ஏகாந்தம், அது ஏகாந்த திருமஞ்சனம் ஆகி முடித்த உடனே குறைவா திருவாபரணம் சாத்தின்னு எழுந்துள்ளிருப்பார். அது ஒரு மாதிரி தரிசனம் ஆகும். அதுக்கப்புறம் பொதுஜன சேவையிலே போர்த்தோம்னா அப்போ வேற மாதிரி இருப்பார். ராத்திரி நெருங்க கத்தித்திரைய கோஷ்டி போரே வேற மாதிரி இருப்பார். கத்தித்திரைய கோஷ்டி ஆகி முடித்த உடனே அவருடைய சந்தோஷத்துக்கு ஈடே கிடையாது. ராத்திரி ஏகாந்தம் எல்லாம் ஆகி 3ஆம் ஏகாந்தம் முடிஞ்சு திருமஞ்சனம் ஆரம்பித்து 18 செலவு திருமஞ்சனம் அதெல்லாம் பூர்த்தி ஆனதுக்கப்புறம் பார்த்தா வேற மாதிரி இருப்பார். திருமஞ்சனத்தை காலத்திலே வேற. இப்படி ஒவ்வொரு காலத்திலும் திருமுக மண்டலமே மாறக்கூடிய சிறப்பு பெரிய பெருமாளுக்கு நம்பெருமாளுக்கு உண்டு. அந்த நம்பெருமாள் அங்கே நின்று கொண்டு இருப்பார். அனுபவஜனிதமாக ஆச்சாரியர்கள் காண்பித்து கொடுத்தது ராமாவதாரமாக நிற்பது ரங்கநாதனான நம்பெருமாள், கிருஷ்ணாவதார ஸ்வரூபமாக இருப்பது பெரிய பெருமாள் பின்னாடி இருக்கக்கூடியவர். கண்ணனை போலே நல்ல கருத்த திருமேனி, கண்ணனை போலே பெருத்த திருமேனி, கண்ணனை போலே அத்தனை சேஷ்டிதங்களையும் இவரும் செய்யக்கூடியவர். இவரோ ராமனை போலே ஒல்லியா நடுநடுன்னு நிற்பார். ராமனை போலே பரமசாத்விகர் போலே இருப்பார். ராமனை போலே இவரும் நடந்துட்டே இருப்பார். ராமனை போலே இவரும் ரொம்ப வைதீகமாக இருப்பார். எப்போதுமே பஞ்சகச்சத்தோடு தான் காட்சி தருவார். பெரிய பெருமாள் ராத்திரியில் அப்படி இல்லை. சயனங்கிறதுனாலே பஞ்சகச்சத்தை களைஞ்சி தட்டு வேஷ்டியாக கட்டி விட்டுருவா. நமக்கு என்ன அனுஷ்டானம் எல்லாம் சொல்லியிருக்கோ அது அத்தனை அவருக்கும் உண்டு. கச்சத்தோடு படுக்கக்கூடாது. நம்பெருமாள் நின்று இருக்கார், அதனால கச்சத்தோடு நிற்பார். பெரிய பெருமாளுக்கு அன்னைக்கு உடுத்தின 10 அந்த 12 முழத்தை பிரித்து அதை தட்டு வேஷ்டியாக்கி கட்டிவிடுவா. இப்படியெல்லாம் இந்த 2 பேருக்கு நடுவிலே இவ்வளவெல்லாம் சொல்லப்படுகிறது. பெரிய பெருமாளை சேவிக்கும் போது அவர் ஆதிசேஷ பரியங்கத்திலே சயனித்திருப்பார். அவருடைய இந்த மடக்கின் இருக்கிற வலதுகை அதுக்கிட்டேந்து மார்புகிட்டேந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணத்தாலான ஒரு செங்கோல் அங்கே இருக்கும். ஆண்டாள் மங்களாசாசனம், செங்கோலுடைய திருவரங்க செல்வனார்னு ஆண்டாள் மங்களாசாசனம். அதற்காக வேண்டி எப்போதுமே அந்த செங்கோல் அவரை விட்டு பிரியாததாக இருக்கும். நம்பெருமாள் புறப்பட்டுட்டார்னா இந்த செங்கோலை எடுத்துட்டு புறப்படுவார். அவருடைய புறப்பாட்டிலே அவருக்கு பின்னாடி திண்டுக்கு மேலே இது வச்சுருப்பாங்க. புறப்பாட்டில் அவசியம் சேவிக்கலாம் செங்கோலை. உள்ளே போய் சேவிக்கும் போது அவர் அந்த ஆதிசேஷன்கிட்ட ஒரு 2 இன்ச்சு அந்த அங்குலம்
அந்த செங்கோலை வச்சுக்கிறதுக்குன்னே இருக்கும். பெரிய பெருமாளுடைய சன்னதிக்குள்ளே ஒரு அர்ச்சக சுவாமி கொஞ்சம் அப்படியே இடிச்சு பிடிச்சு நிற்கலாம். அதை தவிர்த்து யாருமே நிற்க முடியாது. கட்டினவங்க கொஞ்சம் விசாலமாக கட்டக்கூடாதான்னு கேட்டவங்கெல்லாம் உண்டு. வாசலை தான் கொஞ்சம் பெருசாக வச்சா நல்லா தரிசனமாகுமேன்னு கேட்டால் வைஷ்ணவ கோயில்களில் அது வழக்கம் இல்லை. பிராச்சீனமான கோயில்களில் பார்த்தீங்கன்னா பிடிச்சுக்கோ தான் பெருமாளை சேவிக்க முடியும். வெளில நின்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கம் வாங்குவோம் அர்ச்சக சுவாமி, குனிஞ்சு பார்த்தீங்கன்னா திருவடி சேவையாகும். வலது பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சஜன்யத்தை சேவிக்கலாம். இப்படி எட்டி பார்த்தீங்கன்னா தாயார் சேவையாகும். இப்படித்தான் எல்லா திவ்யதேசத்துலையும் சேவையாகும். கட்டினவங்களுக்கு வாசல் பெருசாக வச்சு கட்டவா தெரியல, அப்படி இல்லை. அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை முழுக்க அப்படியே பார்த்தோம்னா அந்த அழகில் ஈடுபட்டு போய் கந்திருஷ்டி வச்சுட்டோம்னா அந்த பெருமானுக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற வருத்தம் ஆச்சாரியர்களுக்கெல்லாம். அதனால் போதுமான அளவுக்கு பார்த்துட்டே அவ்வளவுதான். 10 இடத்துல நின்னா தான் முழுச சேவையாகும்னா சரி போரும் கிளம்பலாம்னு கிளம்பிடுவோம். நீ அப்படி போனாலும் பரவாயில்ல, முழுக்க பார்த்து கந்திருஷ்டி பட்டுவிடக்கூடாது, கண்ணெச்சில் பட்டுவிடக்கூடாதுன்னு பெரிய பெருமாளையும் இப்படியும் பாதியமாக ஒன்றும் பாதியமாக தான் பார்க்க முடியும். அப்படித்தான் அத்தனை திவ்யதேசத்திலுமே இருக்கக்கூடியது. அப்படிதான் இங்கேயும் பெரிய பெருமாளுடைய சன்னதியும் முழுக்க ஆக்கிரமித்து சயனித்திருப்பார். அர்ச்சக சுவாமி ஒருத்தருக்குத்தான் தலைமாட்டுக்கிட்ட கொஞ்சம் இடம் இருக்கும், அவர் அங்கே நின்று திருவாராதனம் பண்ணுறதுக்காக. அது தவிர்த்து வேறு ஒருத்தருக்கும் அங்கே இடம் இல்லாதபடிக்கு அந்த இடத்தை ஆக்கிரமித்து சயனித்திருப்பார். கர்ப்பகிரகத்திலே பெரிய பெருமாள் ஆதிசேஷனிலே சயனித்திருப்பார். முன்னே சேரபுவால ராயனிலே நம்பெருமாள் நீலநாயகத்தோடு கூடி எழுந்தருளி இருப்பார். வலது பக்கத்திலே ஸ்ரீதேவியும் இடது பக்கத்திலே பூமி விராட்டியாரும் வீச்சிருந்த கோலத்திலே இருப்பார்கள். நம்பெருமாளுக்கு பக்கத்திலே ஒவ்வொரு பக்கத்துக்கும் 2 திருமேனியாக வெள்ளியாலான திருமேனிகள் இருக்கும். அவர்கள் ஒரு ஒரு 3/4 அடி உயரத்துக்கு தான் அந்த திருமேனிகள் இருக்கும். அதனால் அவசரத்தில் சேவிக்க முடியாது. வெள்ளியால் ஆன அந்த 4 திருமேனிகளும் தீர்த்தவாரிக்காக எம்பெருமான் எழுந்துள்ளார். அந்த பெருமான் ஒருத்தர். ராத்திரியிலே சயனாதிவாசத்திற்காக எழுந்துள்ளக்கூடிய பெருமான். யாக காரியங்கள் நடக்கும்போது யாகசாலையிலே எழுந்துள்ளக்கூடியதற்காக வேண்டி ஒரு பேரர், பலி சாதிப்பதற்காக எழுந்துள்ள வேண்டி பலிபேரர்னு இப்படி 4 திருமேனிகள். சயனபேரர், ஸ்னபனபேரர், யாகபேரர், பலிபேரர்னு 4 திருமேனி. பக்கத்துக்கு 2 பேரே எழுந்துள்ள பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பக்கத்திலே வெத்தலை பெட்டி போல ஒரு பெட்டி வச்சுருப்பா. அது நமக்கு சேவையாகாது. அதுக்குள்ளே 4 சாலக்கிராம திருமேனிகள் உண்டு. சிவப்பு நிறத்தில் அனிருத்த சாலக்கிராமம் உட்பட. அதெல்லாம் ரொம்ப துர்லபம், அது அவ்வளோ சுலபத்தில் கிடைக்காது. வாசுதேவன், சங்கர்ஷ்ணன், அனிருத்தன், பிரத்யும்னன்னு 4 வியூகமூர்த்திகளுக்கான சாலக்கிராமமும் 4 சாலக்கிராமம் அந்த பெட்டியில் எழுந்துள்ள செய்திருப்பார்கள். அதற்கு அப்படியே பக்கத்தில் இன்னொரு மேடை இட்டிருப்பார்கள். அதிலே அரங்க மாளிகையார்னு இன்னொரு பெருமாள் நின்றுருப்பார். இவர்தான் துருக்க கலாப காலத்திலே நம்பெருமாள் யாத்திரையாக பல தேசங்களுக்கெல்லாம் எழுந்துள்ளின காலத்திலே திருவாராதனம் செய்வதற்காக அப்போது இருந்த சில ராஜாக்கள் செய்து வைத்த திருமேனி. அவருக்கு அரங்க மாளிகையார்னு பேர். நாளை அவரும் அங்கே கொஞ்ச நாள் இருந்தாருங்கிறதுக்காக அவருக்கும் அங்கேயே இடம் கொடுத்து வச்சுருக்காங்க. அவருக்கு முன்பாக ரொம்ப சின்னதாக உள்ளங்கை உயரத்திலே ஒரு பெருமாள் இருப்பார். அவருக்கு மண்டல பெருமாள்னு பேர். பவித்ரோத்சவம் நடக்கும்போது உள்ளுக்குள்ளே யாகசாலையிலே ஒரு மேடையிலே மண்டலத்தை கோலமாவால் எழுதுவாங்க. அந்த மண்டலத்தில் எழுந்துள்ள பண்ணுறதுக்காக இந்த திருமேனி. இவர்கள் மட்டும்தான் கர்ப்பகிரகத்துக்குள்ளே. பெரிய பெருமாள் திருமேனியை சுற்றி நெய்யாலான தீபங்கள் மட்டும்தான் எரிக்கப்படும். எண்ணெய் அங்கே சேர்க்கிறதே கிடையாது. ஸ்ரீரங்கத்தில் எண்ணெய்க்கு பிரசத்தியே கிடையாது. எண்ணெய் பக்ஷணத்துலேயும் கிடையாது, பிரசாதத்துலையும் கிடையாது. சாயங்காலம் திருமால் வடைக்கு அத்தனை பக்ஷணமும், முறுக்கு, தேன்குழல் அத்தனையும் அதிரசம் உட்பட அவ்வளவும் நெய்யில் மட்டும்தான் பொரிப்பார்கள். தயிர் தத்தியோன்னு நீங்கள் அங்கே கட்டளையாக கொடுத்தீங்கன்னா அதில் கடுகு தாளிக்கணும்னா கூட அதற்கு நெய்யில் தான் தாளிக்கிற வழக்கம். தேங்காய் பெருமானுக்கு அங்கே உடைப்பது வழக்கமே இல்லை. நம்பெருமாள் எழுந்துள்ளினாலும் சரி, பெரிய பெருமாள் இருந்தாலும் அந்த தேங்காய் வெட்டினா அந்த அதிர்வை ஒரு க்ஷணப்பொழுது எங்கள் பெருமாள் தாங்குவாரா? அதனால் தேங்காய் உடைக்கிறது இல்லை. அதை தாண்டி நீங்கள் தேங்காய் நைவேத்தியம் பண்ணணும்னா ரொம்ப பழக்கப்பட்ட அர்ச்சகராக இருந்தால் வீட்டிலேயே தேங்காய் உடைச்சி துருவி கொண்டு போனீங்கன்னா சேர்ப்பா. அதை கண்ட்ரோலில் பண்ணுவா. கொஞ்சம் அதில் வெல்லம் சேர்த்து நாங்கள் அடியொன்னெலாம் கொண்டு போய் கொடுக்குறது, அதை கண்ட்ரோலில் பண்ணுவா. மற்றபடிக்கு பழங்களில் மாப்பலா வாழை தான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. புதுசாக பாரத தேசத்துக்குள்ளே வந்த பழங்களுக்கெல்லாம் இடமில்லை. முந்திரியும் திராட்சையும் சேர்க்கிற வழக்கமே கிடையாது. அங்கே பிரசாதத்துலையும் கிடையாது, கண்ட்ரோல் பண்ணுவதற்கும் உபயோகப்படுத்த மாட்டாங்க. முந்திரியிலேருந்து அந்த கிழங்கு எங்கே போச்சோ நமக்கு தெரியாது. திராட்சையில் அந்த கொத்தில் இருந்த மீதி திராட்சையெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாது. அதெல்லாம் எச்சில் பட்டிருந்தா அதனால் இது எதுவும் சேர்க்கறது இல்லை. நாளை அவ்வளவு வைபவம் இருந்தாலும் முந்திரி திராட்சை சேர்க்காத பெருமானாத். வைபவத்திற்கும் வைதிகத்திற்கும் பெரிய பெருமாள் தான். அப்படி அனுஷ்டானங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து 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 நிர்வாகம் செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கக்கூடிய சன்னதி. 6 கால திருவாராதனம். காலையில் முதல்ல நடக்கக்கூடிய திருவாராதனத்திற்கு பெருமான் விஸ்வரூப தரிசனத்திற்கு பால் நிவேத்தியம் என்று பெயர். அப்போது பெருமானுக்கு பச்சரிசி அளந்த படியிலேயும் வெத்தலைப்பார்க்கு சுருளமுதோடு பசும்பால் நைவேத்தியமும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போது தான் அவருக்கே உரித்தமான இந்த ரொட்டி நைவேத்தியம் ஏற்பட்டிருக்கு. இந்த ரொட்டிக்கு தோதா பருப்பு தொகையல் மாதிரி கடைசல் மாதிரி பருப்பையும் வெண்ணையும் சேர்த்து கண்ட்ரோல் செய்வார்கள். பெருமானுக்கான பால், அது குத்தி தயிர், அதிலேருந்து வெண்ணெய், இதெல்லாம் மடப்பள்ளியிலேயே செய்யப்படணுங்கிறது தான் விதி. ஸ்ரீரங்கத்திலே நகர நிர்மாண சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும்படி ஒரு நகர நிர்மாணம் பண்ணோம்னா வடகிழக்கு மூலையில் ஈசான்ய பாகத்தில் தான் கோசாலை இருக்கணும். அதே மாதிரி தான் கோசாலை ஸ்ரீரங்கத்திலையும் ஒரு காலத்தில் இருந்தது. அதுக்கு பக்கத்தில் இருந்த தேர்முட்டிக்கு தான் கோரதம்னு பேர். கோசாலை தான் முதல்ல இருந்தது. அப்புறம் அதெல்லாம் மாறி போயிட்டுது. நான் ஸ்ரீரங்கத்துக்குன்னு தனியே கோசாலையெல்லாம் வைத்து நிர்வாகம் பண்ணணும். இன்றைக்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் கோசாலை கொஞ்சம் சிறப்பாக நடப்பதை அடியனே போய் பார்க்கும் பாக்கியம் கிடச்சிது.
அதில் அங்கே பால் கறந்து தான் அந்த பசும்பால் நைவேத்தியம். இதெல்லாம் காலசந்தியில் முதல்ல எழுந்த உடனே விஸ்வரூபத்தில் இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க. அதற்கடுத்து பஞ்சாங்க சிரவணம் எல்லாம் ஆகும். பெரிய பெருமாள் மகாராஜாவானபடியாலே மகாராஜாக்களுக்கான அனுஷ்டானம் இதுதான். காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி என்னென்ன திதி, எதெல்லாம் இன்றைக்கி கடந்து போகுது, என்ன நட்சத்திரம் வருது, என்ன யோகம், என்ன கரணம், இதெல்லாத்தையும் கேட்டுக்கணும். இதெல்லாத்தையும் திரிசேவி சேர்ப்பார். இதற்காக வேண்டி பராசரப்பட்டர் எழுந்தருளி பஞ்சாங்க சிரவணம் பண்ணணும். இதையெல்லாம் கேட்டு முடித்ததுக்கு அப்புறமா காலையில் விஸ்வரூப பூர்த்தியாகும். அதற்கும் முன்பாக வீணை வாசித்து கொண்டு தான் பெருமான் விஸ்வரூபமே கண்டருள்வார். யாரையான தூங்கிட்டு இருக்கவங்கள போய் எழுப்பணும்னா தட்டி எழுப்புற மாதிரிலாம் இவரை எழுப்ப முடியாது. தன் தூக்கம் அந்த யோகமும் கலைந்து எழுந்திருக்கணும்னா மங்களமான வீணவாத்தியம் கேட்கணும். அதற்காக வேண்டி வீணை வாசிக்கக்கூடியதுக்குன்னு ஒரு சில குடும்பங்கள் அங்கே ஏற்பட்டிருக்காங்க. அவங்க அங்கே போய் உட்கார்ந்து காலை வேளைக்குன்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய ராகங்களை எல்லாம் பெருமானுக்கு வாசிக்க அதை கேட்டுக்கொண்டு எழுந்தருள்வார். அதுக்கப்புறம் இந்த காரியம் எல்லாம் ஆகி முதல் திருவாராதனம் பொங்கல் திருவாராதனம்னு ஒரு 8-8:30 மணி சுமாருக்கு நடக்கும். அந்த பொங்கல் திருவாராதனத்திலே பெருமாள் கிட்டத்தட்ட நம்ம மாதிரி தான். காலையில் எழுந்த உடனே ஒரு பெட் காஃபி, அதை தொடர்ந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு லஞ்ச் உண்டு, சாயங்காலம் ஒரு ஹை டீ, டின்னர், சயனத்துக்கு முன்னாடி பால், இப்படி 6 காலமும் 6ஐயும் அனுஷ்டிப்பார். அதனால் காலையில் 8-8:30 மணிக்கு பொங்கல் திருவாராதனம். அதற்கு பொங்கல் கண்ட்ரோல் பண்ணுறது. எது பண்ணினாலும் கூட பக்ஷணங்கள் இருக்கணும். அதனால் பொங்கலோட வடையெல்லாம் சேர்த்து நிவேத்தியம் பண்ணுவார். மத்தியானம் திருவாராதனத்திற்கு பெரிய அவசரம்னு பேர். பெரிய அவசர திருவாராதனத்திற்கு முழுக்க சாதம் வடித்த இந்த சம்பா சாதத்திலேருந்து வடித்த சாதம் சுத்தான்னமாக வரணும். தயிர், புதுசாக கட்டின தயிர், அது மண்பாத்திரத்தில் வரணும். திருக்கண்ணமது உண்டு. பெருமாளுக்குன்னு ஒரு கூட்டு, ஒரு கரியமுது. பெருமாளுக்கும் தாயாருக்கும் கொடியில் விளைஞ்சதில் 5 காய்கள், செடியில் விளைந்ததில் 5 காய்கள்னு கணக்கெல்லாம் உண்டு. அந்த வைதிகமான காய்கள் மட்டும்தான் சேர்த்துக்கொள்வது. பெரிய பெருமாளுக்கும் தாயாருக்கும்னு மாங்காய் நெல்லிக்காயில் ஊறுகாய் இடுவாங்க. அது நித்தியமும் வரக்கூடியதா. அந்த ஊறுகாய் கூட வரும். சாத்தமுது நல்லாவே உண்டு. நான் தக்காளி அதெல்லாம் சேர்க்காது வைதிகமான சாத்தமுது. அதில் வெறும் மிளகும் சீரகம் புளி மட்டும்தான் கரைப்பாங்க. அந்த சாத்தமுது கண்ட்ரோல் பண்ணணும். இப்படி ஒரு மத்தியானத்துக்கு நாம் எல்லாம் என்ன சாப்பிடுவோமோ அதே இப்படியேன்னு வச்சுக்கோங்களேன். இது அத்தனையும் வரும். கூட வடையும் தேன்குழலும் உண்டு. இது பெரிய அவசர திருவாராதனத்திற்கு. இதோடு மத்தியானத்துக்கு சன்னதியை திருக்காப்பு சேர்த்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் பெருமானுக்கான ஓய்வை கொடுத்து முடிச்சு சாயசந்தி ஆரம்பிக்கும். 4 மணிக்கு திருமால் வடைன்னு ஒரு திருவாராதனம் ஆகும். அந்த திருவாராதனத்திலே பக்ஷணங்கள் எல்லாம் நைவேத்தியம் செய்வார்கள். அதுக்கு திருமால் வடைன்னு பேர் வச்சது காரணம் அந்த காலத்தில் வடை அந்த ஒரு காலத்துக்கு வடை உண்டு. கருப்பு உளுந்து இடித்து அடைச்சி ஒரு வடை செய்து அந்த வடையோடு தேன்குழல், அப்பம், இதெல்லாத்தையும் பெருமானுக்கு அதிரசம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது சாயங்காலத்தில் 7 மணிக்கு செல்வர் சம்பான்னு ஒரு காலம். இந்த சம்பா அரிசியை கொண்டு அப்போது இடித்து உப்மா மாதிரி பண்ணணும். நான் ராத்திரியில் சாதம் கொள்றதில்லை. அதனால் அரிசியை இடித்து அது உப்மா மாதிரி பண்ணி சம்பா சாதம்னு அதற்கு பேர். அந்த செல்வர் சம்பா ராத்திரி 7-7:30 மணி சுமாருக்கு அதாகும். அதோடு 9 மணிக்கு மேலே பெருமான் சயனிப்பதற்கு முன்பாக பால், அந்த பாலை பெருமானுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஆதிசேஷனுக்கும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நான் அவர் அதை சாப்பிட்டுட்டு தெம்பா ராத்திரியெல்லாம் பாதுகாக்கணுங்கிறதுக்காக அவருக்கும் உண்டு. க்ஷீரான்னம் அப்போ கண்ட்ரோல் பண்ணுறது உண்டு. அந்த பால் குழம்புன்னு சொல்லுவாங்க. அது காய்ச்சி 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 குழம்பு மாதிரி இருக்கும் அந்த பால். அந்த பாலும் க்ஷீரான்னமும் பெருமானுக்கு ராத்திரியிலேன்னு இப்படி 6 காலத்திற்கும் வெவ்வேறு தளிகைகளை கண்ட்ரோல் பண்ணின்னு அத்தனையும் அங்கே நடக்கக்கூடியதாய் கர்ப்பகிரகத்திலே பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடியது. இந்த மண்டபத்திற்கு முன்பாகத்தான் ஜெய விஜயாள் எழுந்தருளி இருப்பார். ஜெய விஜயர்கள்னு இந்த 2 பேரும் வெண்கலத்தா செம்பாலான திருமேனியாக 2 பேர் எழுந்தருளி இருப்பார். அந்த வாசலுக்குத்தான் திரு அணுக்கன் திருவாசல்னு பேர். அணுக்கன்னு சொன்னால் கொடைக்கு அணுக்கன்னு பேர். எந்த வாசலை பெருமான் கடந்தவுடன் கொடை சமர்ப்பிக்கப்படுதோ அந்த வாசலுக்கு திருவணுக்கன் திருவாசல்னு பேர். அந்த திருவணுக்கன் திருவாசலில் தான் இவர்கள்லாம் நிற்பது. யாராக இருந்தாலும் ஆழ்வாராச்சாரியர்கள் அந்த வாசலில் இருந்தால் பெருமாளை சேவிக்கணும். காயத்ரி மண்டபத்துக்குள்ளே ஆழ்வாராச்சாரியர்களுக்கே பிரவேசம் இல்லை. நாமெல்லாம் சண்டை போட்டு உள்ளே போய் நிற்கிறோம். அவர்களே அங்கே திருவணுக்கன் திருவாசல் நின்று தான் பெருமானை மங்களாசாசனம் பண்ணுறது. அந்த மண்டபத்திற்குத்தான் சந்தன மண்டபம் என்று பெயர். மகாபாரதத்திலே வரக்கூடிய சந்தனு மகாராஜா பெருமானை சேவித்தான் என்னும் அவன் நிர்மாணம் செய்த மண்டபம்னு அது சொல்லப்படுகிறது. அந்த மண்டபத்திலே கருடனுக்கு ஒரு சன்னதி உண்டு. கருடன் சன்னதிக்கு பக்கத்திலே கண்ணாடி அறை உண்டு. அதற்கு பக்கத்திலே பெருமான் இந்த பஞ்சபருவ காலத்திலே ஏகாதசி, மாசப்பிறப்பு, இதிலெல்லாம் திருமஞ்சனம் கண்டருள்வதற்கான மண்டபம் இருக்கும். தெற்க பார்த்து இருக்கக்கூடிய பெருமான் வெளியில் வந்து கிழக்க பார்த்து எழுந்தருளி அந்த மண்டபத்திலே திருமஞ்சனம் கண்டருள்வார். அந்த மண்டபத்திற்கு மற்றொரு சிறப்பு, ஒவ்வொரு வாட்டியும் புறப்பாட்டிற்காக பெருமான் எழுந்தருளினார்னா அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய படியிலேருந்து தான் இறங்குவார். அதற்கு மேலப்படின்னு பேர், மேற்கில் இருக்கக்கூடிய படி. அதற்காக வேண்டி இவர் ராஜாங்கமாக புறப்படுறாருன்னா அவரை வழிநடத்த வேண்டி புள்ளாடி போக வேண்டியவங்க அத்தனை பேரும் அங்கே காத்துன்னு இருப்பாங்க. அவர் வெளிப்பட்ட உடனே விழுந்து சேவிச்சு அவர்கிட்ட இவர்கள்லாம் நான் இந்தேன்னு சொல்லி நாங்கள்லாம் இருக்கோம்னு காமிச்சுக்கணும். இப்படியெல்லாம் செய்து தான் புறப்படுவார் பெருமாள். அதற்கு பெருமாள் வந்ததுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்திலே புறப்பாட்டில் பெருமாளை சேவிக்கிறதே ஒரு விசேஷம். நாமெல்லாம் மற்ற திவிதேசத்துக்கு போனோம்னா வீதியில் பெருமான் எழுந்தருளினார்னா அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டுட்டு ஓடி போய் அவரை பார்த்து கன்னத்தில் போட்டுட்டு கையை கூப்பி வணங்கிட்டு அங்கேருந்து நமஸ்காரம் பண்ணுவோம். ஸ்ரீரங்கத்தில் வழக்கம் அப்படி கிடையாது. பெரிய பெருமாள் நம்பெருமாள் உற்சவத்துக்கு புறப்பட்டுட்டார்னா தண்டு கண்ணில் பட்டுட்டாலே உடனே விழுந்துடணும். அந்த தண்டு தான் கண்ணில் படும்.
அதை பார்த்த உடனே விழுந்துடணும். ஏன்னா மகாராஜா ராஜாவை பார்த்து நிற்கிறேன்னுட்டெல்லாம் இல்லை, அந்த தண்டை பார்த்த உடனே கீழே விழுந்துருவார்கள். அதை மேலப்படியிலிருந்து பெருமான் இறங்கும் போது பார்க்கலாம். அதுலேருந்து இறங்கும்போது அந்த வெள்ளிவாசல் வழியாக ஒரு தண்டினுடைய ஒரு அங்குலம் தெரிஞ்சதுன்னா அத்தனை பேரும் விழுந்து எழுந்திருப்பார்கள். ஸ்ரீரங்கநாராயண ஜீயர் தொடக்கமாக. அதை விட இன்னும் விசேஷம், பெருமாள் வீதிகளில் எழுந்தருளும் போது அவருக்கு முன்பாக தட்டி பிடிச்சிக்கிட்டு போவாங்க. நம்பெருமாள் பேரிலே ஒரு பொட்டு வெயில் படக்கூடாது, மழை தண்ணி படக்கூடாது. அதனால எந்த வீதியில் போகும்போதாவது எதிர்வெயில் படுற மாதிரி இருந்தால் அவருக்கு முன்னாடி அந்த தட்டியை பிடிச்சிப்பாங்க. அந்த வீட்டு வாசலில் பெருமாள் சேவை ஆகலைன்னா தட்டியை பார்த்தபடியே நமஸ்காரம் பண்ணி அழிச்சிருவாங்க. இந்த பெருமாள் கண்ணில் பட்டதுக்கப்புறம் சேவிக்கிறவங்கெல்லாம் வழக்கம் இல்லை. அந்த வாத்திய கோஷம் கேட்டுவிட்டு அத்தனை பேரும் பிடிச்சிக்கொண்டு வாசலில் போய் நிற்கணும். அது கண்ணில் பட்டுவிட்டுனா இருந்த இடத்துலேயே உடனே நமஸ்காரம் பண்ணணும். ராஜாங்கம்னா அதுதான். இது மேலப்படி. அதுக்கு அப்படியே அந்த பக்கத்தில் கிழக்கு பக்கத்தில் ஒரு படி இருக்கும். இப்போ நாம் தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி வரோம் இல்லையா, அது கீழப்படி. அந்த கீழப்படி எல்லாரும் வேகமாக கடந்து வந்துடுவா. அடுத்த வாட்டி போனீங்கன்னா ரொம்ப ரகசியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அது அங்கேருந்து அனுபவிக்கலாம். இந்த கீழப்படி இறங்கும் போது வலதுகை பக்கம் தரையில் பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு கம்பி போட்டிருக்கிற இடத்துல ஒரு 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 அரை அடியிலே வெள்ளை சலவக்கல் பதிச்சிருப்பாங்க. அந்த மண்டபம் முழுக்க கருங்கல் பாவி இருக்கும். விழுவுண்டு ஒரு சதுரமான ஒரு செலவக்கல் அங்கே பாவி இருப்பான். அந்த இரும்பு கம்பிக்கு பக்கத்தில் போட்டிருப்பான். அதற்கு பொன்னரங்கம் என்று பெயர். சுவாமி ராமானுஜருடைய காலத்திலே உடையவர் அங்கத்தான் எழுந்தருளி இருப்பாராம். நான் பெரிய பெருமாளுக்கு கொண்டு போகிற பிரசாதத்தை எல்லாம் பார்த்து அங்கீகரித்து அனுப்புவார். உள்ளே போய் கண்டோரலை பண்ணிவிட்டு அது வெளியில் வரும்போது அதை எட்டி பார்த்து நன்னா போக்கியமாக அனுபவிச்சிருக்காரா பெருமான்னு பார்த்து அங்கீகரித்து அனுப்புவார். அதனால் அங்கேயே உட்காந்துட்டு இருப்பார். அதற்கு பேர் பொன்னரங்கம்னு பேர். பொன்னரங்கம் என்னில் மயலே பெருகுமி ராமானுஜன் என்று நூற்றந்தாதியிலே அமுதனார் மங்களாசாசனம். அதனால் எம்பெருமானார் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பொன்னரங்கம்னு பேர். அங்கே வீத்திருப்பாராம். உள்ளே பிரசாத கூடையெல்லாம் போக போக பார்த்துட்டு அனுப்பி வைப்பார். வரும்போது பார்த்து வருவார். இப்படி போய்கொண்டிருந்த போது ஒரு நாள் என்னாச்சா, உள்ளே போன பிரசாதம் வெளியே வரும்போது அதில் ஒரு பங்கு குறைஞ்சிருந்துதான். பயந்துட்டார் பெருமாள். நாம் அத்தனை தளிகையும் பண்ணுறதுக்கே என்ன தைரியம், எப்படியும் பெருமான் அதில் எதையும் கொள்ள போகிறது இல்லைங்கிற தைரியத்தில் தான் அத்தனையும் பண்ணுறோம். பிரசாத கணக்கே எப்படி எடுக்கிறோம், 20 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக பண்ணுவோம், இன்றைக்கி 10 பேர் தான் வராங்க, இவ்வளவு போகிறோம்னு தான். நான் அங்கே பார்த்து அனுப்புகிறார், எடுத்துக்கிறது இல்லைங்கிற பெருமானார் ஒரு பக்கம் சந்தோஷம். அத்தனையும் பெருமான் கண்டருளை பண்ணுவான்னு பார்த்தா அவன் உண்டருளை பண்ணிவிட்டானேன்னு சந்தோஷப்பட்டார். அது அப்படியே போய்கொண்டே இருந்தது. சரி, சந்தோஷமாக இது தினமும் குறைய சந்தோஷப்பட்டு இருந்தார். ஒரு மாதம் போச்சு, 2 மாதம் போச்சு, ஒரு வருஷம் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் உள்ளே போன கூட பிரசாதம் வெளியே வரும்போது பார்த்தார், என்ன உள்ளே போச்சோ அது அப்படியே வெளியே வந்துதான். இப்போ பயம் இன்னும் அதிகரிச்சது. இத்தனை காலமும் அதை உண்டு அருளினார், இப்போ உள்ளே போனது அப்படியே வெளியே வருதே, ஏதானும் தோஷமாயிட்டுதோ, ஏதானும் குறை வந்துட்டுதோன்னு பதறிப்போனார் எம்பெருமானார். நேரே உள்ளே ஓடிப்போனார். பெருமான் திருவடியிலே விழுந்து எழுந்து நின்று அடியேன் ராமானுஜன் நாய்ந்தே ஒரு விண்ணப்பம்னு கேட்டுக்கொண்டார். பெரிய பெருமாள் பார்த்தார், என்ன விண்ணப்பம்னு அங்கீகரித்தார், சொல்லுவதற்கு அங்கீகாரம் கொடுத்தார். எம்பெருமானார் நடந்த விஸ்தாரத்தெல்லாம் சொன்னார். இத்தனை காலமும் பார்த்து அனுப்பி வைத்தேன், உள்ளே போன பிரசாதம் அப்படியே வெளியே வரும், கண்டருளி நீர்னு நினைத்தேன், நடுவில் கொஞ்சம் காலம் உள்ளே போனது குறைந்து வெளியே வந்தது, உண்டருளி நீர்னு சந்தோஷப்பட்டேன், மறுபடியும் கண்டருளி திருப்பி கொடுப்பது ஏனோ, ஏதேனும் தோஷமாயிட்டுதோ, பண்ணினதில் ஏதாவது அபசாரப்பட்டுட்டோமோன்னு கலங்கி நின்னாராம். பார்த்தார் பெரிய பெருமாள், உம்ம பக்கத்தில் ஒரு தோஷமும் இல்லை, ஒரு குறையும் இல்லை, அம்மா மண்டபத்து கல் தச்சந்தானும் ஸ்ரீவைகுந்தம் வந்து சேர்ந்தார் காணும்னு சொன்னாராம். பெருமானாருக்கு ஒன்றும் புரியல. அம்மா மண்டபத்தில் யார் கல்தச்சன், அவன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்ததுக்கும் பெரிய பெருமாளுக்கு கண்டருளை பண்ண பிரசாதங்கள் அப்படியே வெளிவதற்கு என்ன காரணம்னு தெரியாமல் குழம்பி மறுபடியும் நமஸ்காரம் பண்ணி எழுந்து நின்னாராம். விளக்கம் வேணுங்கிறத வாயால் சொல்ல முடியாது. ஆச்சாரியர்கள்லாம் ஒரு வார்த்தை சொன்னால் அதை அப்படியே கேட்டுக்கணும். இல்லை புரியல இன்னொரு வாட்டி சொல்லுங்கன்னெல்லாம் கேட்குற வழக்கம் இல்லை. அர்ஜுனன் ஒருத்தன் தான் பண்ணான், நாமெல்லாம் யாரும் பண்ணக்கூடாது. அதேபடியே எம்பெருமானார் கைகட்டி மறுபடியும் அங்கேயே நின்னாராம். விடை கொடுக்கணும்னு பார்த்தார் பெருமாள். சரி, இன்னும் விஷயம் கேட்குறாருன்னு சொல்லிட்டு வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நீங்கள் ரகசிய கிரந்த காலக்ஷேமம் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், சரணாகதியினுடைய வைபவத்தை சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அப்போ அம்மா மண்டபத்தில் உட்கார்ந்து சொன்னீங்க. அம்மா மண்டபம் இன்றைக்கும் காவேரி கரையில் இருக்கக்கூடியது. ஸ்ரீரங்கத்துக்கு போகிறவர்கள் அத்தனை பேரும் சௌகரியமாக போய் தீர்த்தம் ஆடுறதுன்னு அம்மா மண்டபத்துக்கு தான் போவோம். அது தென்திருக்காவேரிக்கான கரை. அந்த மண்டப திருப்பணி நடந்து கொண்டு இருந்ததாம். எம்பெருமானார் அங்கே எழுந்தருளி இருந்து காலக்ஷேபம் சொன்னாராம். ஸ்ரீ வைஷ்ணவ ரகசிய கிரந்த காலக்ஷேபங்களை பகிரங்கமாக சொல்லுவது வழக்கம் இல்லை. இன்னைக்கும் காட்டழகிய சிங்கர் கோவிலிலே பிள்ளைலோகாச்சாரியார் எழுந்தருளி காலக்ஷேபம் சொன்னார்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இன்னைக்கு ரயிலடிக்கு பக்கத்தில் வந்துட்டுது. நான் ஒரு காலத்திலே அது ஆரண்யமாக இருந்தது, காட்டுக்குள்ளே இருந்ததுனால தான் அவர் காட்டழகிய சிங்கர். இன்னைக்கு காடுன்னா எப்படி இருக்கும்னே தெரியாமல் போயிட்டதுனால நம்ம மறந்துடுறோம். அது காட்டழகிய சிங்கராக அந்த எம்பெருமான் அங்கே எழுந்தருளி இருந்தார். அங்கே தான் பிள்ளைலோகாச்சாரியார் காலக்ஷேபம் சொல்லுவார். ஸ்ரீரங்கத்தினுடைய 2வது பிராகாரத்தை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பவித்ரோத்சவ மண்டபத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 தூணுக்கு நடுவில் ஒருத்தர் குறுக்கி உட்கார்றாப்புல ஒரு இடம் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு சித்திரம் வரைஞ்சிருப்பாங்க, மணவாள மாமுனிகள் எறும்பியப்பாவிற்கு காலக்ஷேபம் செய்த இடம்னு. எப்பேற்பட்ட ஆச்சாரியர், அவ்வளோ பெரிய மடம் இருக்குது, கோயிலில் 1000 கால் மண்டபமே இருக்குது, கொஞ்சம் சௌகரியமாக தான் உட்காந்துட்டு சொன்னால் என்ன, 2 தூணுக்கு நடுவில் 2 பேர் இப்படி குறுக்கி உட்கார்ந்து சொல்லணுமான்னா அப்படித்தான் சொல்லப்படணும் ரகசிய கிரந்தங்களே. ஸ்ரீபெரும்புதூருக்கு போனீங்கன்னா ராமானுஜர் சுவாமியினுடைய சன்னதியை பிரதட்சணம் பண்ணிங்கன்னா சுவாமி சன்னதிக்கு பின்னாடி கும்மிருட்டாக இருக்கும்.
அங்கே ஒரு சித்திரப்படத்தை வைத்திருப்பார்கள். சுவாமி மணவாள மாமனிகள் அங்கே எழுந்தருளித்தான் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சொன்னார். ஆழ்வார் திருநகரிக்கு போனீங்கன்னா ஆழ்வாருக்கு பக்கத்திலே திருப்புலி ஆழ்வான் இருப்பார். திருப்புலி ஆழ்வான பிரதட்சணம் பண்ணிட்டு வரும்போது பின்னாடி ஆழ்வார் திருநகரினுடைய வைகுண்ட வாசல் இருக்கும். அந்த 10-20 தூண்கள் இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு தூணில் மணவாள மாமனியுடைய திருமேனியை பொறிச்சிருப்பாங்க. காரணம் என்ன? அந்த இருட்டில் தான் உட்கார்ந்து அவர் காலக்ஷேபம் சொன்னார். அது ரகசிய கிரந்தம், ரகசியமாக தான் இருக்கணும். அனாதிகாரிகள் காதலே படக்கூடாது. அதனால எம்பெருமானாரும் மத்தியான வேளையிலே அம்மா மண்டபத்தில் உட்கார்ந்து காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்திருக்கார். சரணாகதியினுடைய வசத்தியான அந்த நிலையெல்லாம் எடுத்து சொன்னார். அரங்கன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை யுகத்தி போலும் சூழ்மணல் அரங்கத்தானேன்னு தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாசுரம். சோம்பர்ங்கிறார், வேற ஒன்றும் இல்லை, சோம்பேறிகள். என்ன சொல்றார்? சோம்பரை உகத்தி போலும், உனக்கு சோம்பேறிகள்னா ரொம்ப விருப்பம் போல இருக்குன்னார். அதுவும் அந்த சோம்பேறிகளை சும்மா சொல்லலை, வாழும் சோம்பர்னார். வாழ்ச்சி அவங்களுக்கு தான்ப்பா, வாழ்க்கைன்னா அவரை மாதிரி வாழணுங்கிறோம்ல, அந்த மாதிரியான சோம்பர்களாம். யார் அவர்கள்? உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானேன்னு ஆழ்வார் பாடினார். அத்தனையும் திறந்துட்டு உன்னுடைய திருக்கோயில் திருமுற்றத்திற்கு வந்து சேர்ந்து, அப்பா உனக்கு கதியா வந்துட்டேன், உன்னையே கதியா பிடிச்சுட்டேன், ஏற எதையும் நம்பலை, கொண்டவன் கொடுத்தவன் ஒருத்தனையும் கதியா பத்தலை, அத்தனையும் விட்டுட்டேன், என்னை பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பாக உன் தலையிலே பாரத்தை சமர்ப்பித்து விட்டுட்டேன்னு மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தின்னு குப்புறப்படுத்துட்டான்னா ஒருத்தன், அவன்தான் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பர். அவனோட சோம்பேறித்தனத்தினாலே வாழ்ச்சி கிடைத்தது, வாழும் சோம்பர்னு பேர் வச்சார். மற்றவர்கள்லாம் தாழும் சோம்பர்கள். இது மகா விசுவாசத்தினாலே வரணும். அதனால் இருக்கிற பொறுப்பெல்லாம் நான் விட்டுட்டேன், நாளைக்கு நான் பெரிய பெருமாள்கிட்ட போயிட போகிறேன்னு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒருவேளை பெரிய பெருமாள் கை விட்டுட்டாருன்னா, இல்லை அத்தை வீடு இருக்குது அங்கே போய் படுத்துக்கலாம், ஒருவேளை பெரிய பெருமாள் விட்டுட்டாருன்னா, இல்லை ஒன்றும் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் கிடைப்பா நம்ம பார்த்துக்கலாம். இந்த ரெண்டாவது எண்ணத்துக்கெல்லாம் இடமில்லை. சத்தியத்துக்கு அவன் வருவான், அவன் என்னை பார்த்து கொள்ளுவான்னு கைவிட்டது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அங்கே போனால் அவர் பார்த்துப்பார். அப்படி இருப்பவர்கள் வாழும் சோம்பர்களாம். இதை எம்பெருமானார் சிஷ்ய கோஷ்டிக்கு சொல்லிட்டு இருக்கார். அங்கே இருந்தவர்கள் இதை கேட்டு கொண்டு இருந்தார்கள். அங்கே யாரும் இல்லைன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கல்பாறைக்கு பின்னாடி ஒரு கல்தச்சன் உட்கார்ந்து இதை கேட்டு கொண்டு இருந்தானாம். அவனுக்கு ஒன்றும் விஷயமெல்லாம் தெரியாது, பெரிய பெருமாள்னா என்னன்னு தெரியாது, வேதமாவது இதிகாசமாவது எதையும் கேட்டதில்லை. கல்லை கொடுத்தா அதை புழக்குவான், இதுதான் அவன் பணி. அவன் இதை கேட்டுக்கொண்டே இருந்தானாம். இது ரொம்ப நல்லா இருக்கே, உள்ள இருக்கிற அந்த பெருமாளை எல்லாமா நம்பிட்டா, அத்தனையும் கைவிட்டுட்டா அவர் பார்த்து பாராமே. எழுந்து நின்னா உடையவர் புறப்பட்டு போயிட்டார். எழுந்து நின்னா பெரிய பெருமாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணா, இந்த பார் அவ்வளோ பெரியவர் சொல்லிட்டார், அதை விசுவாசமாக நான் எடுத்துட்டு அவர் சொன்ன வார்த்தையை மகாவிசுவாசமாக நான் கொண்டு அத்தனையும் தெரிஞ்சுட்டுட்டேன், எல்லாம் தியாஜ்யம் தியாஜ்யம்னு விட்டுட்டேன், உன் திருவடியை கதியாக பற்றிக்கிட்டேன், நாளையிலேருந்து என் காரியத்தை நான் பார்க்க மாட்டேன், நீ வருவேன்னு அவர் சொல்லிட்டார், உனக்காக நான் காத்துருப்பேன்னு உட்காந்துட்டானாம். பார்த்தார் பெரிய பெருமாள். நித்தியமும் பெரியவசரம் திருவாராதனம் உள்ள தளிக பிரசாதம் எல்லாம் போச்சு. அவர் கண்டருளி முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த ஒரு கல்தச்சனுக்கு என்ன தேவையோ அதை மூட்டை கட்டி எடுத்துட்டாராம். கர்ப்பகிரகத்திலேருந்து வெளிப்பட்டு அம்மா மண்டபம் வரைக்கும் திருவடி நோக நடந்து எழுந்தொழினாராம். போய் அந்த தச்சனை தட்டி எழுப்பி என்னை நம்பிதானே படுத்திருக்கேன், சாப்பிடுன்னு கொடுத்துட்டு வந்தாராம். இந்த கைங்கரியத்தை அந்த கல்தச்சனுக்கு முன்னும் பின்னுமா அம்மா மண்டபத்துக்கும் சன்னதிக்குமா நடந்து நடந்து பெரிய பெருமாள் செய்தார். அதனால் பிரசாதம் குறைஞ்சுதுடாப்பான்னு ராமானுஜர்கிட்ட சொன்னார். சரி இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டார். அம்மா மண்டபத்து கல்தச்சன் தானும் ஸ்ரீவைகுண்டம் வந்து சேர்ந்தான் காணும்னு விட்டார். இத்தனை காலமும் காவேரி கரையில் இருந்தால் நான் நடந்து நடந்து கொடுக்க வேண்டியிருந்தது, இப்போ ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்துட்டான். அவன் அனுஷ்டித்த சரணாகதி ஒன்ன விஷயமாக பிடிச்சிக்கிட்டு ஒன்ன ஆச்சாரியனா பற்றிக்கிட்டு அந்த கல்தச்சன் சரணாகதினா என்னன்னே தெரியாமல் அனுஷ்டித்தான் இல்லையா, அதுதான் ரொம்ப உத்தமம். சரணாகதினா என்னன்னு தெரிஞ்சுன்ட்டு தான் நான் பண்ணுவேன்னா, ஒரு யானைக்கு சரணாகதினா என்னன்னு யாரும் உபதேசம் பண்ணலை, அது பண்ணித்து பெருமான் ஓடி வந்தார். ஒரு 5 வயது குழந்தைக்கு சரணாகதினா என்னன்னு யாரும் பண்ணலை, அவன் சத்தியம், அவன் வந்து நிற்பான். அந்த குழந்தை ஒரு ராஜாவை பார்த்து சத்தியம் பண்ணித்து அவனுக்காக தூணை பிளந்து கொண்டு வந்தார். ஒரு அபல ஸ்திரீக்கு சரணாகதியினுடைய மகத்துவம் என்னன்னு யாரும் உபதேசம் பண்ணலை. கொண்ட கணவன்மார்கள் 1க்கு 5 பேர் இருந்தார்கள், அத்தனை பேரும் தோற்று நின்றார்கள். அத்தனை பெரிய வித்வான்கள் எல்லாம் இருந்தார்கள், எல்லாரும் வாய்மூடி நின்றார்கள். அவ்வளவு பெரிய சபை. ஒரு ஸ்திரீ தன் மானம் போச்சேன்னு பங்கப்பட்டதேன்னு கதறி நின்னவள் எங்கேயோ இருக்கக்கூடிய பெருமானை இந்திரபிரஸ்தத்தில் இருந்துகிட்டு துவாரகாதீசனுக்கு சரணாகதி அனுஷ்டித்தா. ஒரு நொடிப்பொழுதில் அவள் மானம் காட்கப்பட்டது. இந்த 3 பேரும் எப்படி சரணாகதினா என்னன்னுட்டெல்லாம் தெரியலேன்னு மகாவிஸ்வாசத்தோடு பட்டினார்களோ, அதுபோல இந்த கல்தச்சன் பட்டினானாம். அவனுக்காக வேண்டி பெரிய பெருமாள் முன்னும் பின்னுமாக நடந்து நடந்து சாப்பாடு தூக்கி கொண்டு போயிட்டு வந்திருக்கார். அந்த வைபவத்தை பெருமான் காண்பித்து கொடுத்த இடம் அந்த இடம். இது இந்த மண்டபத்துக்குள்ளேயே இவ்வளவு விஷயம். ஸ்ரீரங்கத்துக்கு யாத்திரை போகிறதா இருந்தால் அடியன் 2 நாள் யாத்திரை முழுக்க ஸ்ரீரங்கத்துக்கு மட்டுமே பண்ணுவது. ஒரு பக்கத்தில் நவதிருப்பதி யாத்திரை 9 கோயிலையும் 2 நாள் சுற்றி காமிச்சிருவேன். ஸ்ரீரங்கத்துக்கு மட்டுமே 2 நாள் யாத்திரை. காலையில் 3 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 5 மணி நேரம், மறுநாள் காலையில் 3 மணி நேரம், சாயங்காலம். இவ்வளவான பார்த்தா தான் பெரிய கோயிலை சேவிக்க முடியும். இந்த மண்டபத்திலேயே தான் மணவாள மாமுனிகள் ஈடு காலக்ஷேபம் சாதித்தார். அந்த மண்டபத்தில் பிரதட்சணம் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா பெரிய சித்திரப்படம் ஒன்று வைத்திருப்பார்கள். தஞ்சாவூர் பாணியில் வரைஞ்ச ஒரு ஓவியம் பெருசாக இருக்கும். மணவாள மாமுனிகள் ஈடு காலக்ஷேப கோஷ்டின்னு போட்டிருப்பாங்க. மணவாள மாமுனிகள் ஸ்ரீரங்கத்தினுடைய நிர்வாகத்தை எல்லாம் கலாப காலத்திற்கு அப்புறமா சரி செய்தவர்.
சுவாமி ராமானுஜர் 10ஆம் நூற்றாண்டிலே எழுந்தருளியிருந்தார். அவர் எல்லா நிர்வாகங்களையும் பார்த்து வைத்தார். 14ஆம் நூற்றாண்டிலே 2 துருஷ்க படையெடுப்பு, 2 படையெடுப்பிலேயும் அதிகம் பாதிக்கப்பட்டது ஸ்ரீரங்கம் தான். எத்தனையோ க்ஷேத்திரங்களை அழித்தார்கள், ஸ்ரீரங்கம் தான் அதிகம் பாதிக்கப்பட்டது. 2 படையெடுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இழந்ததெல்லாம் மறுபடியும் கொண்டு வரணும் இல்லையா? அதற்காக வேண்டி மணவாள மாமனுடைய அவதாரம். அவர் மறுபடியும் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணி வைத்தார். ஸ்ரீரங்கமே கதியாக நித்திய ஸ்ரீரங்க வாசம் அங்கேயே எழுந்துள்ளிருந்தார். அவரிடத்தை பெரிய பெருமாள் உத்தரவாகி ஈடு 36,000 படி கிரந்தத்தை, நம்பிள்ளை சாதித்த அந்த ஈட்டை, திருவாய்மொழிக்கு வியாக்கியானத்தை எல்லோருக்கும் சொல்லணும்னு சொன்னார். அதன்படி மணவாள மாமனிகள் அங்கே எழுந்தருள் இருந்து ஈடு காலக்ஷேபம் சொன்னார். கடைசி நாள் நம்பெருமாளே மணவாள மாமனிகளுடைய சீடனாக வந்து நின்று எல்லாரும் கேட்டவா அத்தனை பேர் சிஷ்யாள் தானே. கர்ப்பகிரகத்தில் இருக்க பெரிய பெருமாளும் கேட்டார் இல்லையா, அவரும் சிஷ்யன் ஆயிட்டார். புறப்பட்டு வந்து இவருக்காக வேண்டி ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தனியனை அனுகிரகம் செய்தார்னு சொல்லப்படுற அந்த வைபவமும் அந்த சந்தன மண்டபத்திலே தான் நடந்தது. கொடுத்த நேரம் முடிய போகிறது, ஒரு பிரகாரம் தான் முடிச்சிருக்கும். இது சந்தன மண்டபத்தினுடைய வைபவம். அதை அடுத்திருக்கக்கூடிய பிரகாரத்திலே 2 நாச்சிமார்கள் எழுந்தருளியிருப்பார்கள். ஒருத்தி கோயிலினுடைய ஈசான்யத்தில் எழுந்தருளியிருக்கக்கூடிய துலுக்க நாச்சியார். அவளுடைய பிரபாவம் எல்லாரும் அறிந்தது. இந்த துலுக்க நாச்சியாருக்காக வேண்டி விசேஷமாக பெருமாள் இந்த ரொட்டி நைவேத்தியம் எல்லாம் பண்ணுவதும், பெரிய பெருமாளுக்கு யார் திருவாராதனம் பண்ணுறாளோ அவளே போய் அந்த பிராட்டியாருக்கு நைவேத்தியம் பண்ணுவதும் இன்றைக்கும் வழக்கம். பெரிய பெருமாள் திருவாராதனை எந்த பட்டருக்கு முறையோ, பெரிய பெருமாளுக்கு யார் கண்ட்ரோல் பண்ணாங்களோ அவங்களே அந்த சன்னதிக்கும் போய் அங்கே திருவாராதனம் பண்ணணும். பெரிய பெருமாள் சாப்பிட்ட அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்கக்கூடிய வசத்த நிலைமை அவளுக்கு பெரிய பிராட்டியாருக்கு கூட இல்லை. ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு தனியாக மடப்பள்ளி, தனியாக பிரசாதம், அதெல்லாம் தனியாக ஆகும். இவருக்கு மட்டும்தான் இது. இப்படி நிர்வாகங்கள் அந்த துலுக்க நாச்சியாருடைய சன்னதி. அவளுக்கு பக்கத்திலேயே சேரகுலவல்லி நாச்சியார் இன்னொரு தாயார். அவள் குலசேகர பெருமாள், குலசேகர ஆழ்வாரனுடைய புத்திரி. அவளை இவருக்கு தான் திருமணம் செய்து கொடுத்திருக்கார். அந்த பெருமானுக்காக வேண்டி, அவர் குலசேகர பெருமாளுக்காக வேண்டி அவளை திருமணம் செய்து கொண்டு எழுந்தருளியிருக்கார். இந்த 2 நாச்சியார் அந்த சன்னதியிலே இருப்பார்கள். அந்த பிரகாரத்தை அப்படி வலமாக வந்தோம்னா துலுக்க நாச்சியார் எழுந்தருளிருக்கக்கூடிய மண்டபம் தான் அர்ஜுன மண்டபம்னு சொல்லப்படுவது. அங்கே அது அர்ஜுனனே நிர்மாணம் பண்ணதாக ஐதிஹ்யம். அந்த அர்ஜுன மண்டபத்தில் தான் பகல் 10 நாளும் பெருமாள் எழுந்தருளி அரையர் சேவையோடு திருமொழி பாசுரங்களை கேட்பார். அந்த மண்டபத்திலேருந்து இறங்கினோம்னா இருக்கிற மண்டபத்திற்கு கிளிமண்டபம்னு பேர். கிளிச்சோழன்கிற சோழ மன்னன் அந்த மண்டபத்தை நிர்மாணம் செய்தான்னு சொல்லப்படுது. முன்னாடி அங்கே கூண்டிலேயே கிளிகள்லாம் வளர்த்ததாகவே பெரியவர்கள் சொல்லி கேள்வி. இப்போது கூண்டிலே ஒரு கிளியை பொம்மையை பண்ணி வச்சுருக்காங்க. அதற்கு கிளிமண்டபம்னு பேர். அந்த கிளிமண்டபத்தினுடைய முடிவிலே கண்ணனுடைய சன்னதி இருக்கும். கண்ணன் பெருமான் எழுந்தருளியிருப்பார். அவருக்கு பின்னாடி வாசுதேவர், ரோஹிணி, யசோதை 3 பேரும் எழுந்தருளியிருப்பார்கள். அந்த கண்ணனுடைய விசேஷம், பெரிய பெருமாளுக்கு ஆனி மாதத்திலே ஜேஷ்டாபிஷேகம் ஆகும். 3 நாள் பெரிய பெருமாள் சேவை கிடையாது, நம்பெருமாள் சேவை கிடையாது. ஜேஷ்டாபிஷேகம் அந்த திருமேனிக்காக வேண்டின்னு ரொம்ப விசேஷமாக செய்யப்படுற அந்த ஒரு திருவாராதனம், ஒரு உற்சவம். அப்போ அந்த 3 நாள் தளிகை எங்கே போகும்? நான் சொன்னேன், பெருமாளுக்கு பிரசாதம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஒரு காலமும் திருவாராதனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. மடப்பள்ளியில் அந்தந்த காலத்திற்கான தளிகை பிரசாதம் ஆகிடும். கர்ப்பகிரகத்துள்ள யாருமே போக முடியாதுன்னா எப்படி அப்புறம் திருவாராதனம் பண்ணுறது? யாருக்கு கண்ட்ரோல் பண்ணதுன்னு பார்த்தா இந்த கண்ணனுக்கு தான். அந்த சன்னதியில் இருக்கிற கண்ணனுக்கு தான் பெரிய பெருமாளுடைய அத்தனை பிரசாதம் போகும். அதை விட இன்னொரு சிறப்பு, நம்பெருமாள் வீதிகளில் எழுந்தருளும் போது கூட யாரும் எழுந்தருள மாட்டான். ஆழ்வாராச்சாரியர்கள் திருநக்ஷத்திரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ திருவல்லிக்கேணிக்கு ஆழ்வார் திருநக்ஷத்திர கோஷ்டிக்கு போனோம்னா சாயங்காலம் பார்த்தசாரதி எம்பெருமான் எழுந்தருள்வார். அவருக்கு நேரே முன்னாடி யார் திருநக்ஷத்திரமோ அந்த ஆழ்வாரோ ஆச்சாரியரோ எழுந்தருள்வார். ஸ்ரீரங்கத்தில் அதெல்லாம் வழக்கம் இல்லை. ஆழ்வாராச்சாரியர்களுக்கு திருநக்ஷத்திரம்னா அவர் காலையில் அந்த ஆச்சாரியரோ ஆழ்வார் திருமேனியை எழுந்தருளை பண்ணிட்டு பெரிய பெருமாள் சன்னதிக்கு வரணும். அங்கேருந்து அவர் எல்லா பகமானத்தையும் கொடுத்துருவார். ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதிக்கு போவா, அங்கேருந்து தாயார் அனுகிரகம் பண்ணி அனுப்பி வச்சுருவா. அவா வீதி புறப்பாடு ஆகலாமே தவிர்த்து, அது கூட கோயிலுக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்காக தான் வீதி புறப்பாடு, அவா வைபவத்தை காமிச்சுக்கிறதுக்கு இல்லை. பெரிய கோயிலிலே பெரிய பெருமாள் நம்பெருமாளை தவிர்த்து யாருக்கும் புறப்பாடு கிடையாதுங்கிறது விதி. ஒரே ஒருத்தர் விதிக்கு விலக்கு, இந்த கண்ணன். ஸ்ரீ ஜெயந்தி புறப்பாட்டிலே அந்த கண்ணனை முன்னாடி போக விட்டுட்டு நம்பெருமாள் உபயநாச்சிமாரோடு பின்னாடி எழுந்துருவார். அரையர் சுவாமிகிட்ட கேட்டேன், இது இவ்வளோ விசேஷமாக ஸ்ரீ ஜெயந்தி, மற்ற ஊர்லலாம் ஸ்ரீ ஜெயந்தினா பெருமாளோடு சேர்ந்து எழுந்துடுவா, நான் இங்கே கண்ணனை முன்னாடி விட்டுட்டு நம்பெருமாள் பின்னாடி எழுந்துடுறாரே, காரணம் என்னன்னு கேட்டபோது, நான் தான் துவாபர யுகத்தில் கண்ணனை அவதாரம் பண்ணினேன். அப்போ பண்ணின லீலையெல்லாம் எப்பேற்பட்டது தெரியுமா? அந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கா பார், அந்த கோபஸ்ரீ வீட்டில் தான் ஒவ்வொரு மாதமும் ரோஹிணி அன்னைக்கு போய் வெண்ணையை திருடுவேன். இந்த பக்கத்து வீடு இருக்கு இல்லையா, மத்தியான வேளையில் அவள் பாலை காய்ச்சிட்டு போயிடுவா, அந்த வீட்டுக்குள்ளே போய் பாலை திருடி குடிப்பேன்னு திருவாய்ப்பாடியிலே நடந்த லீலைகளை எல்லாம் ஸ்ரீரங்கத்திலே வைத்து ஒவ்வொரு வீட்டையும் காண்பித்து, ஒவ்வொரு வீட்டு ஸ்திரீயையும் கோபஸ்ரீயாக பாவித்து, இவளிடத்தை இந்த லீலையை பண்ணினேன், அவளிடத்தை அந்த லீலையை பண்ணினேன்னு உபயநாச்சிமாருக்கு ரங்கநாதன் சொல்லிக்கொண்டே எழுந்துருவானாம். அதனால் வீதியிலே கண்ணனை முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடி நம்பெருமாள் புறப்பாடு கண்டருள்வார். அந்த கண்ணனுக்கு இந்த 2 விஷயத்திலே பெரிய ஏத்தம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரகாரத்திலே தான் ஒரு பக்கத்திலே திருவாபரண கொட்டடி இருக்கு, பெருமானுக்கான சந்தனம் எல்லாம் அரைக்கக்கூடிய இடம் இருக்கு, பச்சைக்கற்பூரம் குங்குமப்பூவெல்லாம் அந்த பிரகாரத்திலே தான் வைத்திருப்பார்கள். இதெல்லாம் இந்த சன்னதியில் எழுந்தருளை பண்ணியிருக்கும். கண்ணன் சன்னதிக்கு பக்கத்திலே சுவத்திலே பெரிய ஸ்ரீனிவாச பெருமானுடைய ஓவியம் இருக்கும்.
திருவேங்கடமுடையான் கம்பீரமாக நின்றுட்டு இருப்பார். ஒரு சித்திரப்படமாக எழுந்துருளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணம் ரொம்ப பிரசித்தம். இருந்தாலும் அடியன் விண்ணப்பம் பண்ணிவிடுறேன். பெரிய பெருமாளுக்கு இருக்கக்கூடிய கொத்து பரிவாரத்திலே அரையர் சுவாமிகள்னா ரொம்ப விருப்பம். அவர் இல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் எதுவுமே நடக்காது. திருவாராதன மாதிரி தான் அரையர் சுவாமி இருக்கணும், புறப்பாடா அரையர் சுவாமி இருக்கணும், அத்தியன உற்சவம் அவர்களுக்குன்னே ஏற்பட்டது, திருமஞ்சனமாக தான் அரையர் சுவாமி இருக்கணும். என்ன காரியமானாலும் அரையர் இல்லாமல் நடப்பதில்லை. அதே போலே ஒரு நாள் அரையர் சுவாமி சன்னதிக்கு எழுந்தருளினார். பெருமாள் பார்த்து வந்த காரியம் என்னன்னு அனுகிரகம் பண்ணி கேட்குறார். அடியேன் சிறு விண்ணப்பம்னார். என்ன விண்ணப்பம்னு கேட்டார். திருவேங்கட யாத்திரை செய்யணும்னு வைஷ்ணவாளுக்கெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. அக்ரூர கமனமும் திருவேங்கட யாத்திரையும் அர்ச்சிதாதி சிந்தனையும் இந்த 3 யாத்திரையும் பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருக்கு ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு. அடியேன் இங்கேயே பல காலமாக இருந்து உங்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டேன், ஒரு 2 நாள் விடுப்பு கொடுத்தீங்கன்னா திருமலைக்கு போயிட்டு திருவேங்கடமுடையானவன் மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு கேட்டாராம். பார்த்தார் பெரிய பெருமாள், ஒரு அரையரை பிரிஞ்சுட்டு இவரால் இருக்க முடியுமா? ஆனால் என்ன கேட்குறார்? திருவேங்கட யாத்திரைக்காக கேட்குறார். இல்லை நீர் போக முடியாது, வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் புறப்பட்டு போயிடுவார். அப்படி சொல்கிறது இவருக்கு லட்சணம் இல்லை. பார்த்தார், ஓ பேஷா போயிட்டு வாங்களே, திருவேங்கடமலை அவசியம் சேவிக்க வேண்டியது வேங்கடமலை. அது அத்தனை கடங்களும் வெந்து போயிடுமா, பாவங்கள் எல்லாத்தையும் வேக வைக்கக்கூடிய மலை அது, அங்கே தானே போயிட்டு வாங்கோ. போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை அமலநாதிபிரான் 10 பாசுரத்தையும் விண்ணப்பம் பண்ணிட்டு புறப்படுங்கோன்னார். அரையர் சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பிரமாதம், 10 பாசுரம் பெருமானுடைய விண்ணப்பம் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் ஆகும், சொல்லிட்டு புறப்பட்டு போயிடலாம், பெருமானே விடை கொடுத்து விட்டாரேன்னு பாசுரம் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சாரா. அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விரையார் பொழில் வேங்கடம் இதெல்லாத்தையும் சொல்லிண்டே வரார். நிமலன் நென்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளன் ஒக்கின்றவே சொல்லி முடிச்சார். அடுத்த பாசுரத்துக்கு வந்தார். உவந்த உள்ளத்தனாய் உலகம் வளர்ந்த அண்டமுறை நிவந்த நெல்முடிய நண்டு சாசரை கவர்ந்த வெங்கனை காகுத்தான் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல். 3வது பாசுரத்துக்கு வந்தார். மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத் தரவின் அணையான். அரையருக்கு சுருக்கு நித்தான். மறுபடியும் அந்த வரியை சொல்ல ஆரம்பிச்சார். மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத் தரவினனையான். மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத் தரவினனையான். இதையே திரும்ப 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 சொல்ல ஆரம்பிச்சாராம். பெரிய பெருமாளுக்கு சந்தோஷம். அரையர் விஷயத்தை பிடிச்சுட்டார். இனி திருவேங்கட யாத்திரை செய்ய மாட்டார். திருவேங்கடமலையிலே யார் இருக்கிறாரோ அவர்தான் திருவரங்கத்தில் இருக்கார்னு திருப்பான் ஆழ்வாருடைய அனுபவம். மந்திபாய் திருவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத் தரவினனையான்னுட்டார். இப்போ எப்படியும் புறப்பட்டு போக மாட்டார். அரையருக்கும் புரிஞ்சு கொடுத்தான். 10 பாசுரத்தையும் விண்ணப்பம் பண்ணி முடிச்சாரா. அடியேன் உத்தரவுன்னாரா, பேஷா போயிட்டு வாங்கினாரா, புறப்பட்டு வந்துட்டார். வந்தாலும் பெரிய பெருமாளுக்கு இப்படி கேட்டு வந்த ஒருத்தர் அனுப்பிட்டோமேன்னு நினைச்சாரா. அரையருக்கும் இவரே சொல்லிட்டார். இந்த அனுபவத்துக்கு மேலே என்னன்னு நினைச்சாரா. மேலப்படியிலேருந்து கீழப்படி இறங்கி அப்படி திரும்பினாரா. திரும்பின மாத்திரத்தில் சகல திருவாபரணத்தோடையும் திருவேங்கடமுடையான் அந்த திருக்கோலத்தோட ராஜகம்பீரமாக அவருக்கு அந்த இடத்துல காட்சி கொடுத்தானாம். அந்த திருக்கோலம் அப்படியே காட்சி கொடுத்தானாம். இந்த இவ்வளோ பெரிய வைபவத்தின் நினைவா அந்த இடத்துல திருவேங்கடமுடையானோட சித்திரத்தை எழுந்துருளை பண்ணியிருக்கான். மேலப்படியை விட்டு இறங்கினதும் நம்மளெல்லாம் இப்போ கம்பி கட்டி இடது பக்கம் திருப்பி வச்சுட்டா, இறங்கினோடனே வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய திருவுருவமாக திருவேங்கடமுடையானுடைய திருவுருவம் இருக்கும். அவர் இந்த இடத்துல எழுந்துருளை பண்ணப்பட்டிருக்கார். சுவாமி நம்பிள்ளையனுடைய காலக்ஷேப கோஷ்டி நடந்ததும் அதே மேலப்படி கீழப்படி கரையிலே தான். இப்படி இதெல்லாம் அந்த பிரகாரத்திலே. அதை விட்டு வெளியில் வந்தோம்னா 3வது பிரகாரத்திற்கு நாழிக்கேட்டான் வாசல்னு பேர். பெரிய பெருமாள் புறப்பாட்டுக்கு போகும்போது நேரத்தை குறிச்சுட்டு போவா. நம்பெருமாள் புறப்பாடு போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது என்ன மணிக்கு வந்து சேர்ந்தார்னு கணக்கு எழுதணும். அதனால நாழி கேட்கப்படுற வாசல், அதனால அதற்கு நாழிக்கேட்டான் வாசல்னு பேர். அந்த நாழிக்கேட்டான் வாசலில் தான் கொடிமரம் இருக்கும், திருக்கொடிமரம். அத்தனை உற்சவத்திற்கும் 3 உற்சவத்திற்கு ஸ்ரீரங்கத்திலே கொடியேற்றப்படுகிறது. 1 சைத்திர உற்சவம், சித்திர மாசத்தில் நடக்கக்கூடிய விருப்பம் திருநாள். அதை விட்டோம்னா வருஷத்தினுடைய கடைசியிலே பூபதி திருநாள்னு தை மாசத்திலேயும், பங்குனி திருநாள் ஆதி பிரம்மோற்சவம்னு இந்த 3 பிரம்மோற்சவமும் கொடியேறி நடக்கக்கூடிய உற்சவமாக நடக்க பார்க்கிறோம். அதற்கான துவஜாரோகணம் அங்கத்தான் செய்யப்படும். இந்த துவஜஸ்தம்ப மண்டபத்தை பார்த்தாப்பில் நின்னோம்னா நமக்கு வலதுகை பக்கத்திலே ஊஞ்சல் உற்சவ மண்டபம், இடதுகை பக்கத்திலே பங்குனி உத்தர மண்டபம், பவித்ரோற்சவ மண்டபம். பவித்ரோற்சவ மண்டபம் இந்த 2 மண்டபமும் இருக்கும். இந்த பவித்ரோற்சவ மண்டபத்திலே தான் ஒரு காலத்திலே கோயிலினுடைய சரஸ்வதி பண்டாரம் இருந்ததாம். அழகான பேர் வச்சுருக்காங்க பாருங்க. நூல் நிலையத்திற்கு அந்த காலத்தில் பேர், நூலகத்திற்கு பெயர் சரஸ்வதி பண்டாரம். பண்டாரம்னா செல்வங்கள் சேர்த்து வைக்கிற இடத்துக்கு பேர் பண்டாரம். ஸ்டோர் ரூம், அங்கே தான் சேஃப், அதில் தான் எல்லாத்தையும் செல்வங்களை எல்லாம் அடுக்கி வைப்போம். இங்கே என்ன செல்வம்னா சரஸ்வதி ஆகிற ஞானம். இந்த புஸ்தகங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கிற இடத்திற்கு சரஸ்வதி பண்டாரம்னு பேர். அது அந்த இடத்துல தான் இருந்ததா. அதனுடைய நினைவாக இன்னைக்கும் உள்ளே சரஸ்வதிக்கும் ஹயக்ரீவருக்கும் ஒரு சன்னதி இருக்குது. அதெல்லாம் நம்மளை போக விடுறதில்லை. பல காலத்தில் விட்டாலும் நாமளும் பல பேர் போகிறதில்லை. இந்த பவித்ரோற்சவ மண்டபத்தை அவன் சொன்னாலும் திட்டிட்டு மேலே ஏறி போனீங்கன்னா அந்த மண்டபத்தினுடைய கடைசியில் சரஸ்வதியும் ஹயக்ரீவரும் ஒரு சன்னதியில் எழுந்துருளை பண்ணியிருப்பான். ஞானஸ்வரூபமாக அந்த 2 தெய்வங்களும் அங்கே எழுந்துருளை பண்ணப்பட்டிருப்பார்கள். அந்த பிரகாரத்தை வலமாக வருகிறோம். அது குலசேகர ஆழ்வார் திருப்பணி செய்ததாக சொல்லப்படுகிறது. அந்த பிரகாரத்தினுடைய கடைசியில் தான் இந்த கோடத்திருநாள் உற்சவம்னு ஒன்று நடக்கும்.
ஸ்ரீரங்கத்திலே பெருமானுக்கு கோடை திருநாள் என்பது சைத்திர மாசத்திலே, சித்திர மாசத்திலே கோடை காலத்தினுடைய அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக நடக்கப்படுது. அந்த 10 நாள் உற்சவத்திலே பெருமாள் நிறைய புஷ்பங்களை சாத்தி கொண்டு எழுந்துள்ளார். அதில் 5 நாட்கள் உள்கோடை திருநாள் நடக்கும், ஒரு 5 நாட்கள் வெளிக்கோடைன்னு நடக்கும். இது உள்ள இருக்கிற மண்டபத்தில் நடக்கிறதுனாலே உள்கோடை திருநாள். அந்த மண்டபத்திலே அதை எழுந்துள்ள செய்திருக்கார்கள். அந்த கோட மண்டபத்தை திரும்பி வலது பக்கம் நகர்ந்தோம்னா வைகுண்ட துவாரம் இருக்கும். பெரிய கோயிலுக்கு இருக்கக்கூடிய அத்தனை உற்சவத்திலையும் 330-40 நாள் கிட்ட உற்சவம். அது அத்தனையும் இருந்தாலும் ஒரே நாளில் 8லேருந்து 10 லட்சம் பேர் வந்து தரிசிக்கக்கூடிய உற்சவம் ஸ்ரீவைகுண்ட ஏகாதசி, முக்கோடி ஏகாதசி, ஸ்ரீரங்க ஏகாதசி, பரமபதம் அத்தனையும் சொல்லக்கூடிய மகா உத்ருஷ்டமான உற்சவம். அதுக்கு தனியாக பல மணி நேரம் பேசணும். நான் அந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய விசேஷம் வைகுண்ட துவாரத்துக்கு பெருமான் எழுந்துள்ளக்கூடியது. ஆழ்வார் பாசுரத்தை கேட்கறதுக்காக ஸ்ரீவைகுண்ட சந்தோஷத்தை விட்டுட்டு பெருமான் எழுந்துள்ளக்கூடிய ஒரு சன்னிவேசம் அந்த இடம். அதனால் ஸ்ரீவைகுண்டத்தில் என்ன உண்டோ அதெல்லாம் அங்கே இருக்கும். அந்த மண்டபத்திலே 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா தசாவதாரங்களையும் பண்ணி வச்சிருப்பான். ஏன்னா வைகுண்டத்துக்கு வெளியில் நடந்தது அதெல்லாம். அதனால் அந்த மண்டபத்தில் பெருமாள் நிற்கிற வரைக்கும் வைகுண்டம். அதை திறந்துட்டார்னாலே அவர் லீலா விபூதிக்கு வந்துட்டார்னு அர்த்தம். அதை காமிக்கிறதுக்கு தூணில் தசாவதாரத்தை பண்ணி வச்சிருக்கான். எவ்வளவு பாருங்க. சில்பசாஸ்திரமாகட்டும், சித்திரங்களாகட்டும், உற்சவங்களாகட்டும், பாராயணம் என்ற விஷயங்களாகட்டும், திருவாராதன கிரமமாகட்டும், ஐதிஹ்யங்களாகட்டும், பெருமானுக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு விஷயமும். ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாள் ஒரு நாள் இடது பக்கம் திரும்பினார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு நாள் வலது பக்கம் திரும்பினார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், 4 அடி நடந்தார்னா ஒரு காரணம் இருக்கும். அது புராண காரணமாக இருக்கலாம், இல்லை நம்முடைய வேதாந்தத்தை பிரதிபதிக்கிற மாதிரி ஏதான ஒரு காரியமாக இருக்கலாம், ஆழ்வாராச்சாரியருடைய நிர்வாகத்தை காண்பித்து கொடுப்பதாக இருக்கலாம். ஏதோ ஒன்று இருக்கும், ஆனால் அற்புதமாக ஒரு காரணம் இருக்கும். அதனால தான் ஸ்ரீரங்கத்திலே வழக்கத்திலே ஒரு இம்மி அளவும் மாற்றக்கூடாதுன்னு அடிச்சுக்கிறது. நான் அதில் மாற்றிட்டோன்னு சௌகரியத்துக்கு மாற்றினோம்னா ஏதோ ஒரு பெரிய தாத்பரியத்தை இழந்திருப்போம். அப்பேற்பட்ட அந்த வைகுண்ட துவாரம் அங்கே தான் இருக்கும். அந்த வைகுண்ட வாசலுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு உண்டு, அதை தான் விரஜா தீர்த்தம்னு சொல்கிறது. நான் வைகுண்டத்துக்குள்ளே போகணும்னா விரஜையில் தீர்த்தமாடி எழுந்திருக்கணும், அந்த விரஜா தீர்த்தம் இருக்கும். அதை கடந்து போனோம்னா பெரிய மண்டபம் ஒன்று எப்போதும் சாத்தப்பட்டிருக்கும். அந்த மண்டபத்தில் தான் பெருமாளுக்கான தைலக்காப்பு தயார் பண்ணிட்டு இருப்பாள். அதை கடந்து போகும்போதே ஒரு வாசம் ஒன்று வரும். அந்த பெருமானுக்கான அந்த தைலம் அது 6 மாத காலம் மண் சட்டியில் வச்சு பூமிக்கடியில் புதைச்செல்லாம் வச்சு பண்ணணும். அது பெரிய ஒரு காரியம். அது செய்கிறதுக்கு மட்டுமே ஒரு பெரிய மண்டபத்தை வைத்திருப்பார்கள். அதை கடந்து போய் வலது பக்கம் திரும்பினோம்னா பெரிய மடப்பள்ளி, 2 மடப்பள்ளியாக பிரிச்சிருப்பா. ஸ்ரீரங்கத்திலே முன்னாடி வரக்கூடிய மடப்பள்ளி பிரசாதம் பண்ணக்கூடியது, அதாவது அன்னப்பிரசாதங்கள் பண்ணக்கூடியது ஒரு மடப்பள்ளி. அதுக்கு பக்கத்தில் 2ஆவதாக வரக்கூடிய மடப்பள்ளி பக்ஷணங்கள் பண்ணுறதுக்கு மட்டுமான மடப்பள்ளி, பட்சணத்துக்கு மட்டும் தனி மடப்பள்ளி. காரணம் என்னென்னா அந்த பட்சண மடப்பள்ளிக்கு வாசலில் நெய் கிணறுன்னு ஒன்று இருக்கும். அந்த கிணறு இன்னும் இருக்குது, போனீங்கன்னா அங்கே இருக்கும் ஒரு நெய் கிணறு. அது கிணறு ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் நெய்யெல்லாம் பெட்டியில் வாங்கி வைக்க முடியாது, பாத்திரத்தில் வாங்கி வைக்க முடியாது, கிணத்துல சேகரித்து வச்சுருப்பா. ஒரு கிணறு வெட்டி அதில் நெய்யை ஊற்றி வச்சுருக்கா. ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ஒரு ராட்டினம் இருக்கும். இந்த ராட்டினத்தில் விட்டு கீழேந்து சேர்ந்தினா மேலே அது அந்த மண்டபத்துக்கு வந்து சேரும். அந்த மண்டபத்தில் ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துக்கு வைக்கிற மாதிரி ஒரு கல்லில் ஒரு தொட்டி கட்டியிருப்பான். அந்த கல் தொட்டியில் அந்த நெய்யை சேர்த்துக்க வேண்டியது. கல் தொட்டியில் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த தொட்டிலேருந்து எங்கே போகும்னு பார்த்தா ஒரு குழி பறித்து நீளமாக ஒரு 10 அடிக்கு அந்த குழி போகுது. அதுக்கு முன்னாடி மேடை கட்டியிருக்கான். அந்த மேடையில் தான் பக்ஷணத்துக்கான மாவெல்லாம் பிசைவான். ஸ்ரீரங்கத்தில் நெய்யெல்லாம் கரண்டியில் எடுத்து ஊற்ற முடியாது. அந்த குழியில் அது போயிட்டே இருக்குமா, கையில் இப்படி எடுத்து தள்ளிக்கிட்டு அந்த பக்ஷணத்துக்கு மாவு பிசைய வேண்டியது. இப்படி கடப்பாக்கல் ஒரு கருங்கல் தளம் போட்டு ஒரு பெரிய மேடை, அதுக்கு பக்கத்தில் நெய் ஓடுறதுக்கு ஒரு தனி ட்ராக்கு, அதுக்கு பக்கத்தில் நெய்யை சேர்ந்துறதுக்கு ஒரு கிணறு ராட்டனத்தோட. இந்த அனுபவம் எல்லாம் வைகுண்டத்திலே இருக்குமான்னு தெரியல. வைகுண்டத்துக்கு ஈடுங்கிறோமே, ஒரு பெரிய விராட்டியார் இப்படிலாம் பக்ஷணம் பண்ணி பெருமாளுக்கு அங்கே கொடுப்பாளான்னு நமக்கு தெரியாது. ஸ்ரீரங்கத்தில் அந்த அனுபவம் உண்டு. இந்த நெய் கிணறு அவசியம் தரிசனம் பண்ணுங்க. இன்னைக்கு அது வறண்டு போயிருக்கு. ஒரு காலத்தில் அது நிறைய நெய் இருந்ததா அந்த காட்சியை நினைச்சானா பார்த்துக்கலாம். அது கீழேந்து இறச்சி மேலே கொட்டுறதுக்கு இடத்தோடு இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஊஞ்சல் மண்டபம். பெருமானுக்கு ஐப்பசி மாசத்திலே நடக்கக்கூடிய ஊஞ்சல் திருநாளில் அங்கே எழுந்துருள பண்ணி அரையர் சுவாமிகள் பாசுரங்கள் எல்லாம் விண்ணப்பம் பண்ண பெருமான் ஸ்ரீதேவி பூமிதேவியோடு அந்த ஊஞ்சல்ல ஒரு 2 நாளும் மற்ற நாளில் தானே எழுந்தருளி ஊஞ்சல் கண்டருளக்கூடிய மண்டபம். இதெல்லாம் 3வது பிராகாரத்திலே. அதை கடந்து வெளியே வந்தோம்னா 4வது பிராகாரத்திலே ஆரியபட்டாள் வாசல்னு ஒரு வாசல் உண்டு. அந்த வாசலுக்கு மேலே தான் நாமெல்லாம் ஏதான பாராயணம் பண்ணலாம். ஆரியபட்டாள் வாசல் உள்ள போயிட்டா வாயை திறந்து எந்த பாராயணம் பேசுறது கொள்வது விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆழ்வார் பாசுரம் ஒன்றுத்துக்கும் நமக்கு அதிகாரம் இல்லை. அரையர் சுவாமிகள் மட்டும்தான் ஆழ்வார் பாசுரங்களை அங்கே பாடலாம், வேற யாருக்கும் கிடையாது. இந்த யாருக்கும்ங்கிறதுல எம்எஸ் அம்மா உட்பட உலகத்துக்கே கொண்டு போய் சேர்த்தா இந்த சங்கீதத்தை. அவளை தெரியாத நாடு கிடையாது. அவ்வளவு பிரபாவம் அந்த அம்மையா இருக்கு. சரஸ்வதி சாட்சாத் சரஸ்வதி ஸ்வரூபம் அத்தனை பேரும் கொண்டாடினோம். ஆசேது ஹிமாச்சலம் அவள் பாடாத மேடை இல்லை, அவள் பார்க்காத பெரியவர்கள் இல்லை, அவளுக்கு அனுகிரகம் பண்ணாத ஆச்சாரியர்கள் இல்லை. ஸ்ரீரங்கத்துக்கு அவ்வளவு கைங்கரியம் பண்ணி எல்லாம் முடிச்சா. அந்த ராஜகோபுரத்தில் ஒரு பெரிய திருப்பணி அந்த அம்மையாருடையது. எல்லாம் பண்ணி முடிச்சு அவங்களுக்கே உரித்தான அடக்கத்தோட விண்ணப்பம் பண்ணி கேட்டாங்களாம். பெரிய பெருமாள் முன்னாடி ரங்கபுர விஹாரா பாட்டு ஒரு வாட்டி பாடணும்னு கேட்டுட்டாளாம். இல்லை வழக்கம் இல்லைன்னு அவங்ககிட்டையுமே அதை சொல்லிவிட்டான். இந்த இங்கிலீஷில் சொல்லும் இல்லையா, பொலைட்லி ரெஃப்யூஸ்னு, அது மாதிரி சொல்லி அந்த அம்மையாருக்குமே இல்லைன்னு சொல்லிவிட்டான். நான் அந்த ஆரியபட்டாள் வாசலுக்குள்ளே அரையர் சுவாமியை தவிர்த்து
கீத கைங்கரியம் யாருமே பண்ண முடியாது. அப்படி அந்த ஆரிபட்டாள் வாசல் அந்த பிராகாரத்திலே தான் நமக்கு கருட மண்டபம் இருக்குது. கருடன் உட்கார்ந்த கோலத்தில் பெரிய திருமேனியாக இருப்பார். எல்லா கோயிலும் நிற்கிற கருடன் இங்கேயும் வந்தாராம். ரொம்ப நாள் ஆயிடுத்து, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணும்னு கூப்பிட்டாராம். இல்லை, இங்கேருந்து எல்லாரையும் இன்னும் அனுப்ப வேண்டிய வேலை இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆகும், சித்த நேரம் உட்காரு, நான் எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன்னாரா. கருடன் என்னத்தை கண்டார், எத்தனை பேர் அனுப்ப போகிறாருன்னு உட்கார்ந்தார். இன்னும் எல்லாரையும் வைகுண்டத்துக்கு அனுப்பலை, அதனால் கருடனும் புறப்படலை. உட்கார்ந்தபடியே கருடன் அங்கே எழுந்தருளி இருக்கார். அந்த கருட மண்டபம் அத்தியாச்சரியமான பெரிய மண்டபம். அங்கே திருக்கட்சி நம்பிகளுக்கான சன்னதி, இதெல்லாம் அந்த பிரகாரத்திலே ஆழ்வாருடைய சன்னதியும் அங்கே தான் இருக்குது. ஸ்ரீரங்கத்திலே ஆழ்வார் சன்னதிகள் ஒவ்வொன்றும் அந்த ஆழ்வார் எந்த பெருமாளிடத்தை அதிக ஈடுபாடோடு இருந்தாரோ அவரோடு சேர்த்து எழுந்துருளை பண்ணியிருப்பாள். அது ஒரு தனி அழகு. ஆழ்வார்களுக்கு முதல்ல சன்னதிகள் ஸ்ரீரங்கத்தில் ஏற்படலை. எந்தெந்த அவதார ஸ்தலமோ அங்கெங்கேருந்து ஆழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடணும். உற்சவ காலம்னா திருநக்ஷத்திரம்னா அந்தந்த அவதார ஸ்தலத்திலேருந்து ஆழ்வார் வந்துடும். நமக்கு தெரியல, ஒரு காலத்தில் மயிலாப்பூர்லேருந்து பேய் ஆழ்வார் புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போயிருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. காஞ்சிபுரத்துலேருந்து பொய்கை ஆழ்வார் புறப்பட்டு போயிருக்கலாம். இது எப்படி இருக்கு பாருங்க. அவங்க அவதார ஸ்தலமாக ஒன்று இருக்கலாம், வருஷத்தில் மீதி எல்லா நாளும் அங்கே உட்காந்து திருவாராதனை கண்டுடலாம். ஜென்ம நட்சத்திரம்னா பெரிய பெருமாள்கிட்ட தான் சேவை. அங்கே தான் இப்படி இருந்த நிர்வாகம் காலப்போக்கில் இதெல்லாம் பண்ண முடியாமல் போன போது எம்பெருமானார் நிர்வாக காலத்திலே எல்லா ஆழ்வார்களையும் ஸ்ரீரங்கத்திலே எழுந்துருளை பண்ணினதாக ஒரு வைபவம் சொல்லப்படுது. அதில் நம்ம ஆழ்வார் சன்னதியிலே ஆதிப்பிரான் எழுந்துருளி இருப்பார். ஆதிப்பிரான்கிறவர் திருக்குறுகூரிலே ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண எழுந்துருளி இருந்த பெருமான். இன்றைக்கும் திருக்குறுகூரில் ஆழ்வார் சன்னதிக்கு பக்கத்தில் ஆதிப்பிரான் தான் மூலவர். ஆழ்வார் அதிகம் ஈடுபட்டதுனாலே ஆதிப்பிரான் அந்த சன்னதியில் இருப்பார். அவரோடையே எழுந்துருளி இருப்பார் நம்ம ஆழ்வார். இதுபோல திருமழிசை ஆழ்வாருக்கு அதிகமான அனுபவம் ஏற்பட்டது காஞ்சிபுரத்திலே திருவெக்கான்னு சொல்லப்படும் சொன்னவண்ணம் செய்த பெருமாள் கிட்ட. இவர் பாட அவர் படுத்துனுட்டார், இவர் பாட அவர் எழுந்தார்னு சொல்லப்படுறார் இல்லையா. யதோக்தகாரின்னு அவருக்கு பெயர். என்ன சொன்னாலும் கேட்டது செய்வார். ஆழ்வார் சொன்னார்னா அப்படியே செய்தார் இல்லையா. அந்த பெருமாளுக்கு கோயிலில் ஒரு சன்னதி இருக்குது. பெரிய கோயிலில் யதோக்தகாரி பெருமாளுக்கு ஒரு சன்னதி இருக்குது. சொன்னவண்ணம் செய்த பெருமாள்னு சொல்லி உடையவர் சன்னதி பக்கத்தில் இருக்குது. அங்கே திருமழிசை ஆழ்வார் எழுதியிருக்கார். முதலாழ்வார்கள் 3 பேரும் பரவாசுதேவனிடத்தை ஈடுபட்டதாலே தீர்த்தக்கரை வாசுதேவன் சன்னதின்னு ஒன்று உண்டு சந்திரபுஷ்கரணிக்கு பக்கத்தில், தன்வந்திரி சன்னதி பக்கத்தில். அங்கே முதலாழ்வார்கள் 3 பேரும் எழுந்துருளி இருக்கா. ஆண்டாளுக்கு அதீதமான அனுபவம் கண்ணனிடத்தே. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாளுக்கு கோயிலுக்குள்ள சன்னதி இருக்கல. ஸ்ரீரங்கத்தில் 2 ஆழ்வார்களுக்கு சன்னதி உள்ளே இருக்கல. ஒன்று ஆண்டாள், இன்னொன்று திருப்பானாழ்வார். 2 பேரும் பெரிய பெருமாள் திருவடியிலேயே கலந்துட்டா. அதனால் திருப்பானாழ்வாருக்கு மூலத்திருமேனி கிடையாது, ஸ்ரீரங்கத்தில் கிடையாது. பெரிய பெருமாளை சேவிக்கும் போதே அவர் திருவடி வாரத்திலே வீணையும் கையுமாக திருப்பானாழ்வார் நின்று பாடின்னு இருக்காருன்னு நினச்சிக்கணும். ஆண்டாள் அந்த திருவடியை வருடிக்கொண்டு அங்கேயே இருக்கான்னு சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஆனால் பிற்காலத்தில் ஆண்டாளுக்கு அவள் எந்த இடத்துல பல்லக்கை விட்டு இறங்கினாலும், ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து புறப்பட்டு பாண்டியராஜா கூட்டிட்டு வரார், ஸ்ரீரங்கத்தினுடைய கரையை அடைஞ்சுட்டா, வாசலில் தோப்பில் பல்லக்கு நின்னுது, அதுலேருந்து அவள் எழுந்துருளினான். ஆறாயிரப்படி குரு பரம்பரா பிரபாவத்தில் ஆண்டாள் அந்த பல்லக்கிலேருந்து வெளிப்பட்டதுலேருந்து பெருமாள்கிட்ட திருவடியில் போய் சேர்ந்த வரைக்கும் மணிப்பிரவாள நடையில் விளையாடி இருப்பார் பெரியவாசான் பிள்ளை. அந்த 2 பத்தியை வாசிக்கிறதுக்கு தவம் பண்ணியிருக்கணும். அந்த 2 பத்தியை வாசிக்க தவம் பண்ணியிருக்கணும். என்ன சைலி அந்த பாஷை! ஆண்டாளுடைய அழகை எத்தனை ரவிவர்மா வந்தாலும் எத்தனை சித்திரத்திலையும் இப்படி பார்த்துட முடியாது. அர்ச்சையில் போய் ஆண்டாளை பார்த்தாலும் இப்படி இருக்குமான்னு தெரியல. உதறி உடுத்த பட்டு சேலையும் பருத்த செங்கழு நீர் மாலையும் திருநுதர் கஸ்தூரி திலகமும் செவ்வரியோடிய கண்களும்னு இப்படி ஆரம்பித்து ஆண்டாள் புறப்பட்டு வந்ததை சொல்லி திருவனந்தாழ்வானை மிதித்தேறி திருவரங்கன் திருவடிகளிலே அந்தர்பவித்தருளினார்னு முடிப்பார். அவள் பல்லக்கிலேருந்து வெளிப்பட்டும் போது உட்காந்துன்னு வந்தா இல்லையா, அதனால் வெளியில் வந்த உடனே அந்த பட்டை இப்படி சரி பண்ணிக்கிட்டாலும். உதறி உடுத்த பட்டு சேலையும்னர் மடிச்சு போயிருக்கும் இல்லையா. என்ன கல்யாணத்துக்குள்ள போறா, எவ்வளோ பார்த்து உடைய சாத்திக்கணும். அந்த பாண்டியராஜா கொடுத்த பட்டு வஸ்திரம் எல்லாத்தையும் தரிச்சுட்டு வந்தவள் உதறி உடுத்த பட்டு சேலையும்னு ஆரம்பிப்பார். 3 பத்தி தான் தவம் பண்ணணும். ஒரு வாட்டி வாசிச்சாலும் கண்ணில் தண்ணி வரும். இந்த காட்சி அப்படியே கொண்டாந்துருப்பார். அந்த ஆண்டாள் எழுந்தருளின இடத்திற்கு தோப்பு ஆண்டாள் சன்னதின்னு முதல்ல பேர் இருந்தது. ஏன்னா அங்கெல்லாம் தோப்பு வண்டி இருந்தது. அந்த தோப்புக்கு நடுவில் ஆண்டாள் சன்னதி இருந்தது. அதுதான் இன்னைக்கு வெளியாண்டாள் சன்னதின்னு சொல்லப்படுறது. அது கோயிலுக்கு கொஞ்சம் வெளியில் இருந்ததுனாலே உற்சவ திருமேனியை உள்ளே கொண்டாந்து எழுந்துருளை பண்ணான். ஒரு ராமன் சன்னதியில் எழுந்துருளை பண்ணான். ஸ்ரீரங்கத்தில் 10 கண்ணன் சன்னதி இருக்கும், 12 ராமர் சன்னதி இருக்கும். ஸ்ரீராமநவமின்னு கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா தடிக்கு விழுந்தா ஒரு ராமர் சன்னதியில் சாத்துமரம் ஆகிட்டே இருக்கும். கண்ணன் சன்னதின்னு போனீங்கன்னா இந்த மொச்ச சுண்டல் தான் இன்றைக்கி விநியோகம் பண்ணுவாள் ஸ்ரீ ஜெயந்திக்கு. அத்தனை சன்னதியிலையும் கொடுப்பா. ஒரு உத்திரியத்தை கொண்டு போனீங்கன்னா எல்லா சன்னதியிலையும் வாங்கிட்டு வரலாம். 10-12 கண்ணன் சன்னதி. அப்படி இருக்கிறதுலே ஒரு ராமன் சன்னதிக்கு எதிரே அந்த ராமன் சன்னதியில் ஆண்டாள் எழுந்துருளை பண்ணான். அப்படியே நரையர் சுவாமி கிட்ட கேட்டேன், இது என்ன வினோதம், ஒரு ஆழ்வாருக்கும் யார்கிட்ட அதீத பிரபாவமோ அவர்கிட்ட எழுந்துருளினான்னு சொன்னது. ஆனால் ஆண்டாளுக்கு ராமன்ட்ட என்ன விசேஷம், கண்ணன் என்ன ஆசைப்பட்டுட்டே இருந்தா ராமர் சன்னதியில் ஆண்டாளையே எழுந்துருளை பண்ணுவானே, உற்சவர் திருமேனியே ஏன் அங்கே எழுந்துருள் பண்ணான்னா நரையர் சுவாமி சொன்னார், விதிக்கில்லாமல் எதுவுமே ஸ்ரீரங்கத்தில் பண்ணுறதில்லே, ஆண்டாள் இங்கே தான் எழுந்துருளி இருக்கா, ஆனால் எழுந்துருளினபடியே யாரை பார்க்குறான்னு கேட்டார். அந்த உள்ளாண்டாள் சன்னதியிலேருந்து நேராக ஒரு கயிறு பிடிச்சிங்கன்னா வெளியில் இந்த மண்டபத்தை ரங்கவிலாஸ் மண்டபத்தை கடந்து விட்டல கண்ணன் சன்னதின்னு ஒரு சன்னதி வரும். அது பிற்காலத்தில் கட்டின சன்னதி. விட்டல கண்ணன்கிறது விஜயநகர ராஜ்யத்தில் நிறைய சன்னதிகள் கட்டினா அந்த விட்டல கண்ணன் அவனுடைய வைபவம் என்னென்னா 2 கை தான்.
கிருஷ்ணாவதாரத்தில் இருந்தாப்புல 2 கை இடுப்பில் வச்சுட்டு ரொம்ப அழகாக நின்றுருப்பார். கொழுக்கு முழுக்குன்னு இருப்பார் அந்த கண்ணன். பார்த்தா கண்ணத்துகள்னு இல்லை போல இருக்கும். அந்த கண்ணனுக்கு ஒரு கௌபீனம் மட்டும்தான். குழந்தை கண்ணன் இல்லையா, நாள் இடுப்பில் வஸ்திரம் இல்லை, கௌபீனத்தோடு நின்று இருப்பார். அப்படின்னு சொன்னா ஆமா விட்டல கண்ணன் சன்னதி இருக்கு, ஓ ஆண்டாள் அதை பார்த்துன்னு எழுந்துள்ளிருக்காரா, அந்த கண்ணனை பார்த்துன்னு எழுந்துள்ளிருக்காரான். அவ்வளவு சுலபம் இல்லை. எத்தனையோ கண்ணன் சன்னதி இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த சன்னதியை பார்த்தாப்புல ஏன் எழுந்துள்ள பண்ணா சொல்லுமேன்னர். அடியன்ட்ட ரொம்ப பிராவண்யத்தோடு இருந்தார். எத்தனையோ ஜென்ம தபசுமே அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சுவாமிகிட்டெல்லாம் சம்பந்தம் ஏற்பட்டது. ரொம்ப பிராவண்யம் உண்டு. அவர் சொல்லி கேட்டேன், எதனால் எழுந்துள்ள பண்ணியிருக்காருனார். இல்லை தெரியல அடியன் தேவன் தான் சொல்லணும்னு சொன்ன உடனே அத்தியாச்சரியமாக ஒரு நிர்வாகம் பண்ணார். ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே கண்ணனிடத்தை எவ்வளவோ காதலை தெரிப்படுத்துறான். ஒன்னொன்னா பாடிண்டு வரா. கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்த உடனே கண்ணன் அவதாரத்திலே அவன் உபயோகப்படுத்தின திரவியங்கள் எல்லாம் எனக்கு கொண்டாந்து கொடுத்துருங்கோன்னு கேட்குறான். அதற்கு அந்த ஒரு பதிகம் முழுக்க அதையே அவள் பெருமானிடத்தை கேட்குறான். அந்த புண்ணில் புலிப்பெழுதார் போலே புறநின்ற அழகு பேசாதே, பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் கண்ணன் என்னும் கருந்தெய்வம்னு ஆரம்பிக்கக்கூடிய திருமொழி நாச்சியார் திருமொழியிலே 10, 12, 13 நினைக்கிறேன். இந்த கண்ணன் என்னும் கருந்தெய்வம் திருமொழியிலே முதல் பாசுரத்திலே அதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு பாசுரத்திலையும் கண்ணனுடைய பட்டு வஸ்திரத்தை என்கிட்ட கொடுத்துருங்கோ, கண்ணன் ஊதின புல்லாங்குழல் கிடச்சா அதை கொண்டாந்து கொடுத்துருங்கோ, அந்த புல்லாங்குழல் அவனுடைய எச்சில் சேர்ந்திருக்குமே அதை கொண்டாந்து என் முகத்தில் தடவுங்கோ, இது இப்படின்னு ஒன்று கண்ணனோட சம்பந்தப்பட்ட வஸ்துவெல்லாம் கேட்பான். அதில் முதல் பாசுரத்திலே பெருமான் அணிந்த பீதகவாடை கொண்டு என்னை வாட்டம் தனியே வீசீரேன்னு கேட்பான். நான் வாட்டம் பட்டு விழுந்துட்டேன்னு சொல்கிறீங்களே, எனக்கு ஏதோ விசிறியெல்லாம் வச்சு வீசுறீங்களே, இந்த காத்தெல்லாம் எனக்கு போதாது. கண்ணன் பெருமான் எந்த பட்டு பீதாம்பரத்தை உடுத்தியிருந்தானோ அதை களைஞ்சு கொண்டு வாங்கோ, அதை என் மேலே வீசினீங்கன்னா என் வாட்டம் தீந்துடும்னர். இதை வியாக்கியானம் பண்ணும்போது நம்பிள்ளை கேட்டார், அந்த உத்திரியத்தை கேட்டிருக்கலாமே, அது என்ன பெருமான் அறையில் பீதக வண்ண வாடை, மார்பிலே சாத்தின உத்திரியமானால் ஆகாதோ, அறையில் கட்டிய பீதகவாடை கேட்பான்னு கேட்டார். ஐதிஹ்யமும் நிர்வாகமும் எப்பேற்பட்டது. உடனே வியாக்கியானகர்த்தர் சொன்னார், அவ உத்தம ஸ்திரீ, அவன் புருஷனை ஆசைப்பட்டு கேட்குறான்னா அவனுடைய வேர்வை எங்கே அதிகம் கோத்துருக்குமோ அந்த கந்தத்துக்காக கேட்குறா. உத்திரியத்தில் அவ்வளோ வேர்வை சேராது, இடுப்பில் கட்டின வேஷ்டியில் அந்த வேர்வை நிறைய சேரும், அந்த வாசத்தை கேட்டிருக்கா, அதனாலே அறையில் பீதக வண்ண வாடையை கேட்டாள்னா. அரையர் சுவாமி சொன்னார், அங்கே வியாக்கியானத்தில் கேட்டா இந்த கண்ணன் கழட்டி கொடுத்துட்டார், அதனால் இந்த சன்னதி வாசலில் கொண்டாந்து வச்சுட்டார்னார். இருக்கிற கண்ணன் எல்லாம் பட்டு பீதாம்பரம் கட்டின்னு இருக்கா. எத்தனையோ சன்னதி உண்டு, கண்ணன் சன்னதி உண்டு, எல்லாரும் வஸ்திரம் கட்டின்னு இருக்கா. இந்த ஒரு பெருமாள் தான் வஸ்திரத்தை கொடுத்துட்டு கௌபீனத்தோடு நிற்கிறார். அதனால் இந்த சன்னதியில் வந்துட்டா. ஆண்டாள் அவ காலத்தில் கேட்ட அந்த விபவாதார காலத்தில் கேட்ட விஷயத்தை ஸ்ரீரங்கத்தில் அர்ச்சாவதாரத்தில் சேர்த்து கொடுத்துட்டார். இது எதுக்காக நடந்தது? அங்கே பாதுகாப்பு இல்லை, உற்சவ திருமேனி யாரானா களவாடிடுவாளோன்னு சொல்லி கோயிலுக்குள்ளே கொண்டாந்து வச்சது. எந்த சன்னதிலையும் வச்சிருக்கான். இதை வச்சதில் எவ்வளோ பெரிய நிர்வாகம் பார்த்துருக்கா பாருங்க. இதுதான் ஸ்ரீரங்கம். இதுக்குத்தான் ஸ்ரீரங்கத்தை ஒசத்தின்னு சொல்றது. இந்த நிர்வாகத்தை கங்கையில் குளிச்சு கையை தூக்கி சத்தியம் பண்ணி சொல்லுவேன், எந்த விதேசத்திலையும் உங்களால் பார்க்க முடியாது. இப்பேற்பட்ட அனுபவத்தை ஒரு ஸ்தலத்திலையும் பார்க்க முடியாது, வைகுண்டத்திலேயே கிடைக்குமான்னு தெரியாது. அதனால தான் ஸ்ரீரங்கத்துக்கு இவ்வளவு தூரம் அடிச்சுக்கிறது. ஆட்டம் பெரியாழ்வார் அந்த சன்னதி பக்கத்திலேயே எழுந்துள்ளி இருப்பார். ஏன்னா பொண்ணை கொண்டு வந்து கொடுத்துருக்கார். அதனால் ஆண்டாள் சன்னதிக்குள்ளேயே பெரியாழ்வார் எழுந்துள்ளி இருப்பார். குலசேகர ஆழ்வாருக்கு ராமர் தான் அத்தனையும், அவருக்கு ஜீவனே ராமன் தான். அதனாலே கோதண்டராமர் சன்னதியிலே குலசேகர ஆழ்வாருக்கு சன்னதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. திருப்பானாழ்வார் சன்னதியும் ரொம்ப விசேஷமான நிர்வாகம். திருப்பானாழ்வார் அனுமார் சன்னதியில் எழுந்துள்ள பண்ணியிருப்பார். திருப்பானாழ்வாருக்கு அங்கே உற்சவ திருமேனி தான், மூல திருமேனி கிடையாது. எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா அந்த கடையெல்லாம் போட்டிருப்பா, ரங்கவிலாச மண்டபம்னு பேர். இந்த படக்கடையெல்லாம் வச்சு சுவாமி படமெல்லாம் வித்துருப்பாளே, அங்கே கடைக்கு நடுவில் ஒரு சன்னதி இருக்கும். அனுமார் சன்னதி அது. பெரிய அனுமார் கம்பீரமாக இருப்பார். வரப்பிரசாதி ஸ்ரீரங்கத்துக்காரெல்லாம் அவர்கிட்ட தான் எதுவானாலும் வேண்டிப்பா. இந்த வரப்பிரசாதியான அனுமார் இருப்பார். மூலவர் அனுமார். உற்சவர் யாருன்னு கேட்டால் திருப்பானாழ்வார் நின்றுருப்பார். சுவாமி அனுமார் சன்னதின்னு வெள்ள பலகை போட்டிருக்கு, கீழே திருப்பானாழ்வார் சன்னதினு போட்டிருக்கேள். அனுமாருக்கும் திருப்பானாழ்வாருக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக எழுந்துருள் பண்ணீர்? இதுக்கான வியாக்கியானம் நமக்கு ஈட்டிலேயே வருது. இப்போ 12, 13ஆம் நூற்றாண்டிலேயே அந்த சன்னதியில் தான் எழுந்துருள் பண்ணியிருக்கா. காரணம் என்ன தெரியுமா? திருப்பானாழ்வாருக்கும் அனுமாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் ராமாவதார காலத்திலே பார்த்து 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 கைங்கரியமெல்லாம் பண்ணி முடிச்சு வைகுண்டத்துக்கு போகலாம் புறப்படுன்னு சொன்னபோது அங்கே சீதா பிராட்டியார் இருக்க மாட்டா, நீ 2 கையோடு இருக்க மாட்டே, வில்லும் அம்பும் இருக்காது, ராமச்சந்திரன்கிற இந்த திருநாமம் இருக்காது, ராமாயண காலக்ஷேபம் நடக்காது, நான் வரலேன்னார் அனுமார். அப்படித்தானே சொல்லி இங்கே இருந்து விடுறேன்னுட்டார். திருப்பானாழ்வார் என்ன பண்ணார்? இவர் மட்டும்தான், இந்த ஒரு திருவடி தான், இந்த திருக்கோலம் தான், பார்த்தால் இவரை மட்டுமே பார்ப்பேன்னு சொன்னார். அரங்கனை கண்ட கண்கள் மத்தொந்தினை காணாவேன்னு சத்தியம் பண்ணார். திருப்பானாழ்வாருடைய அமலநாதி பிரானுக்கு இன்னொரு பிரபாவம், அத்தனை ஆழ்வார்களும் பெரியாழ்வார் தொடக்கமாக திருப்பல்லாண்டிலிருந்து கடைசியில் நம்மாழ்வார் திருவாய்மொழி பரியந்தம் எல்லாரும் பாசுரத்தெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு பலஸ்ருதி பாடுவான். பலஸ்ருதி ஒன்று பாடுவான். சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாம எங்கே பரிசுரைப்பார் 2 மாலவரத்தோடு செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர், ஆயனுக்காக தான் கண்டகனாவினை
அதெல்லாத்தையும் பாராயணம் பண்ணிட்டே வந்தால் என்ன, வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வாரே. ஒவ்வொரு பதிகத்திற்கும் ஒரு பலஸ்ருதி இருக்கும். அது தவிர்த்து வேற என்ன இருக்கும்? வில்லிப்புதுவை விட்டு சித்தன் கோதை ஊர் பேரை சொல்லி தன் பேரை சொல்லிப்பா. பெரியாழ்வார் வில்லிபுதுவை விட்டு சித்தன் ஊர் பேரை சொல்லி தன் பேரை சொல்லிப்பார். நம்மாழ்வார் திருக்குறுகூர் சடகோபன் ஊர் பேரை சொல்லி தன் பேரை சொல்லிப்பார். கலியன் அத்தனை பதிகத்திலையும் பண்ணுவார். தொண்டடிப்படி எல்லாரும் அந்தந்த ஊரை சொல்லி பேரை சொல்லிப்பா. அமலநாதிபிரான் மட்டும்தான் அரங்கனை கண்ட கண்கள் மத்தொந்தினை காணாவேன்னார். பலஸ்ருதி இல்லை. ஏன்? பெரிய பெருமாளை பார்த்த கண்கள் அது ஒன்னத்தை தான் கடைசியா பார்த்தது. எதையும் பார்க்கல. எதெல்லாம் பார்க்கல? தன்னையே பார்க்கல, தன் பேரை பார்க்கல, தன் ஊரை பார்க்கல. அப்படி பார்க்கணும் பெரிய பெருமாள். ஒரு முறை அதை பார்த்தா பிராணனை விட்டார் பாருங்க, அங்கே போய் கலந்தார் பாருங்க. அந்த ஆண்டாளும் திருப்பானாழ்வாரும் தான் அத்தனை சிரேஷ்டம். அதே குணம் ஹனுமாருக்கும் இருந்தது. அதுபோல இவர் இருந்ததுனாலே அனுமார் சன்னதியில் கொண்டு போய் திருப்பானாழ்வாருக்கு சன்னதியை வச்சிருக்கா. மறுபடியும் சொல்கிறேன், அத்தனை கோடி புண்ணிய தீர்த்தத்திலையும் மூழ்கி எழுந்து சத்தியம் பண்ணலாம், ஸ்ரீரங்கத்திற்கு ஈடா வைகுண்டம் கூட வராது. இப்படி ஒரு அனுபவத்தை பண்ணி ஒரு சன்னதி, எந்த சன்னதியில் வச்சா என்ன ஆழ்வாரே வச்சா அவர் இருக்க போறார், உற்சவ காலத்திலே திருநக்ஷத்திரம் கொண்டாட போகிறோம். அதையே இவ்வளவு பெரிய நிர்வாகம் பார்த்து இப்படி வைக்கணும். கலியனுடைய சன்னதி வாஸ்தவத்திலே கொள்ளிடக்கரையிலே தசாவதார சன்னதியில் தான் கலியன் இருந்தார். ஏன்னா ஸ்ரீரங்கத்துக்கு நிறைய கைங்கரியம் பண்ணினார் கலியன். கடைசியில் எல்லா கைங்கரியத்தையும் பண்ணி முடித்தார். பெரிய பெருமாள் வந்து பிரத்யட்சமாறார். என்ன வேணும்னு கேட்டார். உம்முடைய அர்ச்சாவதாரத்தை எல்லாம் ஒரு ஆயுசில் தரிசனம் பண்ணிவிட்டேன். வடக்கே சாலக்கிராமம் பத்ரிகாசிரமத்தில் ஆரம்பித்து தென்கோடியில் சேதுக்கரை வரைக்கும் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணி ஆச்சு. இந்த விபவாவதார வைபவத்தை எல்லாரும் சொல்லி கேட்டது தான். மத்ஸ்யாவதாரமாக வந்தியாமே, ஒரு கடல் கொள்ளாத மீனா வளர்ந்தியாமே, கூர்மாவதாரம் பண்ணி தேவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியாமே, வராகவதாரம் பண்ணி பூமி பிராட்டியாருக்கு உபதேசம் பண்ணியாமே, குழந்தைக்காக வேண்டி நிருசிம்மாவதாரம் பண்ணியாமே, மகாபலியினுடைய கர்வத்தை பங்கம் பண்ணுறதுக்காக வாமனனா வந்து திருவிக்கிரமனா வளர்ந்தையாமே. இப்படி ஒவ்வொரு அவதாரத்தினுடைய பிரபாவத்தை சொல்லி அதெல்லாம் ஒரு முறை தரிசனம் பண்ணணும்னு ஆசைன்னாராம். அதற்கு என்ன பிரமாதம்? எங்கே வேணுமோ கேளு, அங்கே வந்து காட்சி கொடுக்குறேன்னாராம் பெருமாள். கலியன் பார்த்தார், கையில் இருந்த வாள் இப்படி வீசி எரிஞ்சாராம். அது கொள்ளிடத்தினுடைய தெற்கு கரையில் போய் விழுந்தது. கோயிலுக்கு பின்பக்கம் கொள்ளிடக்கரையில் போய் விழுந்ததாம். அங்கே ஓடி போய் நின்னார். இவருக்கு முன்னாடி பெருமாள் அங்கே காட்சி கொடுத்தாராம். மத்ஸ்யாவதாரம் இப்படித்தான் இருந்தது. 4 கரங்களோடு இப்படித்தான் இருந்தேன், இப்படித்தான் வேதங்கள் எல்லாம் காப்பாற்றின்னு வந்தேன். போதுமா? ஆச்சா ஆச்சு. அடுத்தது கூர்மாவதாரம். அதுதானே, இப்படித்தான் ஒரு ஆமையா வந்தேன், அந்த முதுகு தோளில் இவ்வளவு இருந்தது, அதில் இந்த பலத்தெல்லாம் சுமந்தேன், நல்லா பார்த்துக்கோ, இப்படித்தான் ஆமையா நின்னேன். போதுமா? ஆச்சு. அடுத்தது வராகவதாரம். இப்படி ஒவ்வொரு அவதாரத்தையும் ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்தாராம். அந்த சன்னதி தசாவதார சன்னதின்னு இன்னைக்கும் கொள்ளிடக்கரையில் இருக்கக்கூடியது. அங்கத்தான் எழுந்தருளி இருந்தார் திருமங்கை ஆழ்வார். இன்னைக்கும் இருக்கார். பிராச்சீனமான திருமேனி அங்கத்தான் இருக்கு. அத்தியன உற்சவ காலத்தில் அங்கேருந்து எழுந்தருளை பண்ணிட்டு கோயிலுக்கு வந்து நித்தியமும் இருந்துட்டு போயிட்டு இருந்தார். வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேன்னு சில இடர்பாடுகள்லாம் வந்தது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிரமத்தினாலே தசாவதார சன்னதி ஆழ்வாரே இங்கே எழுந்தருளை பண்ண முடியாத ஒரு கலைபேதத்தினாலே ஏற்பட்ட பிரச்சனை. அதனாலே நம்மாழ்வார் சன்னதியிலே திருமங்கை ஆழ்வாருக்கு புதுசாக ஒரு திருமேனி பண்ணி வைத்து அவர் கோயிலுக்கான திருமங்கை ஆழ்வாராக இருந்துட்டு வரார். இப்படி ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் சன்னதி கூட இது போல எழுந்தருளை பண்ணி வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஒவ்வொரு ஆழ்வாருடைய அனுபவம் தனித்தனியா, ஒவ்வொரு மாசத்திலையும் நடக்கக்கூடிய உற்சவங்கள் தனித்தனியா, அரையர் சேவையை பற்றி தனித்தனியா, பெரிய பெருமாள் நம்பெருமாளுக்கு நடக்கக்கூடிய உற்சவ காலங்களிலே அவ சாத்திக் கொள்ளக்கூடிய திருவாபரணங்களை பற்றி தனித்தனியான்னு பார்க்க போனோம்னா ஒரு வருஷம் முழுக்க சொல்லலாம் ஸ்ரீரங்க பிரபாவத்தை. எத்தனை சொல்லியும் முடிக்க முடியாத பிரபாவம். ஒரு மனுஷனுடைய ஜீவனத்துக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சொல்லினா கூட அத்தனை வருஷமும் முடிஞ்சதுக்கப்புறமும் ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு பிரபாவம் இருக்கும். புராணம் இதிகாசம் இதை வச்சுட்டு பார்த்தா அது ஒரு பார்வை, சரித்திரம்னு எடுத்துட்டு பார்த்தோம்னா அது ஒரு தனி பார்வை. நம்பெருமாள் வனவாசம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு 48 வருஷ காலம் வெளியிலெல்லாம் சுற்றிட்டு வந்தாரே, தெற்கு தேசம் எல்லாம் முழுக்க பார்த்துட்டு முழுக்க ஒரு யாத்திரை பண்ணிட்டு வந்தாரே, அதை மட்டும் தனியாக கேட்கணும்னா அதற்கே தனியாக போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இதெல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தா அதற்கு தனியா, அதுக்கப்புறமா உற்சவ நிர்வாகங்கள்லாம் எப்படி ஏற்பட்டது தனியா, ஜீயர் மடத்தினுடைய விசேஷம் என்ன, எத்தனை ஜீயர்கள் என்னென்ன மாதிரி கைங்கரியம் பண்ணியிருக்கா, கூரநாராயண ஜீயர் என்ன கைங்கரியம் பண்ணியிருக்கார், 17, 18ஆம் நூற்றாண்டிலே எல்லாம் முடிஞ்சுடுத்து, படையெடுப்பெல்லாம் முடிஞ்சு சௌக்கியமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். வெளியிலிருந்து வந்தான், இது எங்க ஊருன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். கோயில்களை பார்த்தா கோயில்களில் தான் காசு பணமும் இருக்கு, இதைத்தான் சுரண்டணும்னு ஆரம்பிச்சான். கோயிலில் பெருமாள் இருக்கார், சாப்பாட்டுக்கு ஒரு வேளை போட்டால் போறாதா, 6 வேளை பிரசாதமானு கேட்டு எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டினான். இதெல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு நடந்தது. பிரெஞ்சுக்காரன் பண்ணான். பார்த்த ஜீயர் சுவாமி கடுதாசி எழுதி போடுறார். ராஜாக்களுக்கெல்லாம் இப்போ வேலை இல்லாமல் போயிட்டுது, மகாராஜாக்கள் ஒன்றும் செய்ய முடியல, தலையிட முடியல. 2 ஜீயர் சுவாமிகள் பார்த்தா பெரிய பெருமாளுடைய நிர்வாகத்துக்கு தான் நம்மளை நியமிச்சது, அவருக்கான பிரசாதத்தில் கணக்கு பார்க்குறான் பரங்கி என்ன, இந்த உயிர் இருந்த என்ன போய் என்னன்னு நேராக வெள்ளகோபுரத்துக்கு மேலே ஏறினா, அங்கேருந்து கீழே குதிச்சு பிராணத்தியாகம் பண்ணான். பிராணத்தியாகம் பண்ணாலாவது ஒரு கலகம் பிறந்து அதனாலே இதெல்லாம் சரியாகாதான். இன்றைக்கும் வெள்ளகோபுரத்து வழியாக உள்ளே ஓடும்போது அந்த கோயில் கருங்கல் நிலப்படி இருக்கும். அது அப்படியே மேலே ஒரு 8 அடி உயரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீயர் சுவாமி எழுந்திருப்பார். 2 ஜீயர் சுவாமி பக்கத்தில் எழுந்துள்ள பண்ணியிருப்பா, திருதண்ட கையோடு எழுந்துள்ளிருப்பா. அந்த 2 பேரும் கீழே தமிழில் கல்வெட்டும் உண்டு. இந்த 2 பேரும் மேலேருந்து வெள்ளகோபுரத்து மேலேருந்து கீழே விழுந்து பிராணத்தியாகம் பண்ண. தேவதாசிகளுடைய வைபவம் அது தனியே ஏற்பட்ட வைபவம். ஒன்னொன்னும் இப்படி தனித்தனியாக பார்த்து கொண்டே போனோம்னா ஸ்ரீரங்க ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது. அத்தியன உற்சவ காலத்தில் உற்சவம் நடக்குது. அதற்கு முன்பாக எதுக்காக அத்தனை பனைமரத்தூணை நட்டு அதுக்கு மேலே பந்தல் போடுறா? கட்டின ராஜா அதை கொஞ்சம் இழுத்து கட்டியிருக்க கூடாதோ? எதுக்கு அங்கே ஒரு மணல் வெளியே வச்சா?
இது ஒரு தனி கேள்வி, இதற்கே தனியாக 1 மணி நேரம் பேசணும். உள்ளுக்குள்ளே கோயிலில் எல்லா பிராகாரமும் கருங்கல் போட்டு பாவி இருப்பா. 2 பிராகாரத்துக்கு மணல் வெளின்னு பேர். வேலமுடைய அத்தனை மண்ணை கொண்டு வந்து அங்கே ஏன் கொட்டி வச்சுருப்பானே? சரி, ஏதோ ஒரு காலத்தில் கொட்டிட்டா, இப்போ அங்கே நடக்கிறதுக்கு சிரமப்படுறா, அந்த இடத்துல கல் பாவி விட்டா என்ன, கருங்கல் கொண்டு மூடக்கூடாதா? எவ்வளவு திருப்பணி நடக்குது க்ஷீரங்கத்துக்குன்னா, செய்யறதுக்கு மனுஷா இல்லை, ஏன் செய்யலை? செய்யறதுக்கு முன் வந்தா, திட்டமும் தீட்டப்பட்டது, அரசு உத்தரவு கொடுத்து ஆரம்பிச்சா, அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவாச்சாரர்களும் போய் சண்டை போட்டு தடுத்து நிப்பாட்டினான். இங்கே மணல்வெளியும் தான் இது இருக்கணும்னு சொன்னான். என்ன காரணம்? அதுக்கு தனியாக பேசணும். இப்படி ஒவ்வொன்றா பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்லி முடிக்கிறதுக்கு எங்கே ஆரம்பிப்பது எப்படி முடிகிறதுன்னு தெரியல. முதல்ல இருந்த பிரம்மா எப்படி அழுதானோ அந்த மாதிரி அழுதுண்டே தான் அடியனும் இருக்க முடியும். எப்படி சொல்கிறதுன்னு தெரியலேன்னு அழுதபடியே தான். அதுதான் ஸ்ரீரங்கத்தினுடைய அனுபவம். அதனால தான் புறப்படும்போது என்ன பேச போகிறோம், எதானே எழுதிக்கிறோமா, ஏதாவது ஒரு சீட்டு வச்சுக்கிறோமா, ஏதாவது தேவையான்னு பார்த்தேன். எதை சொல்லி முடிக்கிறது, பாப்போம் பெரிய பெருமாள் எப்படி கொண்டு போகிறாரோ அப்படின்னு நினச்சின்னு வந்துவிட்டேன். அனுபவத்திற்கு ஸ்ரீரங்கத்தை போல ஈடு கிடையாது. எழுத்தாளர் சுஜாதா சொல்லுவார், ரொம்ப ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கடைசியில் அவர்களுடைய ஓய்வூதியத்தை மொத்தமாக கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தில் ஒரு வத்திப்பட்டியை வாங்கிட்டு அங்கே இருக்கா. காரணம், அங்கேருந்து பரமபதிச்சுட்டான்னா ஸ்ரீரங்கத்திலேருந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஏதோ ஒரு ஷார்ட்கட் இருக்குன்னு அவங்கெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. அதனால ஸ்ரீரங்கத்தில் போய் அத்தனை பேர் இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கு. மேலே சித்திர வீதிக்கெல்லாம் பின்பக்கம் பெருசாக ஒன்றும் ஊரே இல்லாமல் இருந்த இடம் இப்போ அங்கே இடமில்லாத அளவுக்கு எல்லாம் கட்டின்னு இருக்கா. அத்தனை பேரும் ஸ்ரீரங்கத்தில் போய் வாசம் பண்ணணும். கடைசியாக ஒரு 10 நாள் 20 நாள் அங்கே இருந்து தினமும் புறப்பாடு சேவிக்கணும். எங்கெங்கே பெருமாள் எழுந்துடுறாரோ அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணணும். என்னென்ன வாகனத்தில் புறப்பாடாரதோ அதெல்லாத்தையும் தரிசனம் பண்ணணும். அப்படியே இருந்துட்டு ஒரு நாள் வைகுண்டத்துக்கு போய் இந்த அனுபவத்தை தொடரணுங்கிறாப்லே. அத்தனை ஆழ்வாராச்சாரியர்களும் ஒன்று போலே மண்டி இருந்தது. வேதாந்த தேசிகன் தூப்புல்லே திருவவதாரம் பண்ணினார். திருவேந்திபுரத்திலே பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமானார். தேவப்பெருமாள்னா பிராணனே அவருக்கு தேவப்பெருமாள் தான். இத்தனை பெருமாளும் இருக்க அவ்வளவு பெரியும் விட்டுட்டு ஸ்ரீரங்கத்துக்குன்னு போய் தங்கியிருந்தார். எத்தனையோ பெருமாள் இருக்க ரங்கநாதனுடைய பாதுகைக்கு மட்டும்தான் 1000 ஸ்லோகங்களாலே மங்களாசாசனம் பண்றார். நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே எல்லா பெருமாளையும் அப்படி பாடிட்டு போயிட்டார். பாதுகைக்கு மட்டும் 1000 ஸ்லோகங்கள் பாடுறார். இப்போ ஸ்ரீரங்கநாதனுடைய திவ்யமணி பாதுகைகள் எப்பேற்பட்ட வைபவம். இப்படி ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சோன்னா அத்தனை ஆச்சாரியர்களும் ஒன்று போல ஈர்த்து அங்கே நிறுத்தி வச்சு, அவ்வளவு ஆழ்வார்களையும் ஈர்த்து நிறுத்தி வச்சு, தானே குரு பரம்பரையின் முதல் ஆச்சாரியனாக இருந்து தன் பட்டமகிழ்ச்சியான ஸ்ரீரங்கநாச்சியாருக்கே 2வதாக உபதேசம் பண்ணின்னு திருமந்திர உபதேசம் பண்ணினது பத்ரிகாசிரமத்திலேன்னா இல்லை ஸ்ரீரங்கத்தில் நடந்ததுன்னு ஒரு நிர்வாகம் உண்டு. துவயமகாமந்திரத்தை விஷ்ணுலோகத்திலே பிராட்டியாருக்கு உபதேசம் பண்ணானா இல்லை ஸ்ரீரங்கத்தில் ஒரு காலத்தில் சொன்னார்னு இங்கே ஒரு விசாரம் உண்டு. தேர்தட்டிலே நின்று கொண்டு சர்மஸ்லோகத்தை அர்ஜுனனுக்கு குருக்ஷேத்திரத்தில் வழங்கினான்னா இல்லை ஸ்ரீரங்கத்தில் ஒரு இடத்துல சொன்னது உண்டுன்னு இப்படி விசேஷ நிர்வாகங்கள் இத்தனையும் வைத்து சொல்லி முடிக்க முடியாதது. உறையூர் தாயார் இடத்தை கொண்டிருக்கும் காதல் அது தனி. அங்கே போயிட்டு வந்து ரங்கநாச்சியார் சன்னதி முன்னாடி வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்து நின்று அவளை அடிக்கக்கூடிய பூப்பந்தையும் பாலையும் தயிரையும் வாங்கிக்கிட்டு அதோடு தோய நின்று அவள்கிட்ட பொய் சத்தியம் பண்ணியேன்னு உள்ளே போகணும்னு ஆசைப்படுற அந்த சன்னிவேசம் அது தனி. நம்மாழ்வார் இதுக்கு சமாதானம் பேசுகிறேன்னு வந்து அவர் ஆமாமா பெரிய பெருமாள் கொஞ்சம் அப்படித்தான், பெருமாள் அப்படித்தான், நமக்காக அவரை மன்னிச்சுடுங்கோன்னு பெரிய பிராட்டியார்கிட்ட போய் பெருமாளை விட்டு கொடுத்து சிபாரிசு பண்ணுறது அது ஒன்று. பெரியாட்டியார் உடனே நம் பெரியனுக்காக நீர் செய்த பிழையெல்லாம் பொறுத்தோம்னு ஆழ்வார் வசதி ஆக்கிட்டு அவர் சொன்னாருங்கிறதுக்காக நீ பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுட்டேன் உள்ளவான்னு கூப்பிடுறது ஒன்றுன்னு இப்படி கட்டிடக்கலைன்னு எடுத்துனுட்டா. முதல்ல இந்திய தொல்லியல் துறையிலே கோயில் கல்வெட்டுகளை எல்லாத்தையும் தொகுக்கணும்னு பெரிய திருப்பணியோடு வந்தாங்க. உத்தமமான காரியம். எங்கே தொடங்கிறதுன்னு பார்த்தாங்க. ஸ்ரீரங்கத்தை விட வேற என்ன முடியும்? சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வால்யூம் 1, 2, 3ன்னு 200 வால்யூம் கிட்ட வந்துடுது. எஸ்ஐ வால்யூம்னு சொல்லுவோம். போய் தேடினேங்கன்னா கிடைக்கும். இந்த எஸ்ஐ வால்யூம்ஸில் 1ஆம் நம்பர் வால்யூம் முதல் வால்யூம் ரிலீஸ் பண்ணது நான் சொல்கிற சுதந்திரத்துக்கெல்லாம் முன்னாடியே. தொல்லியல் துறை தொடங்கின காலத்திலே 1800களே தொடங்கியாச்சு. முதல் வால்யூம் ரிலீஸ் பண்ணது யாருக்குன்னா பெரிய பெருமாளுக்கு தான், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான். ஏன்னா அத்தனை 1000 கல்வெட்டுகளையும் தொகுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டு வரலாற்றை ஒரு மாதிரி தொகுத்துன்னு வந்துவிடலாம். இந்த தென் பிராந்தியத்திலே ராஜ்யம் பண்ணின அத்தனை அரசர்களும் திருப்பணி பண்ண ஒரே க்ஷேத்திரம் இதுதான். சோழன் என்ன, பாண்டியன் என்ன, ஹொய்சளன் என்ன, பல்லவ அரசர்கள் என்ன, விஜயநகரத்து சாம்ராஜ்ய மன்னர்கள் என்ன, இவர் அத்தனை பேரும் திருப்பணி பண்ணினது. அவ்வளவு ஆழ்வார்களும் பாடினது. இந்துஸ்தானி சங்கீதம் பாடுற ஒருத்தன் இங்கே புறப்பட்டு வந்தானாம். திருப்பாவை வியாக்கியானத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்துஸ்தானி பாடக்கூடிய ஒருத்தன் அங்கேருந்து புறப்பட்டு வந்தானாம். 13ஆம் நூற்றாண்டிலே வியாக்கியானங்கள்லாம் பண்ணும்போது பெரிய பெருமாள் வைபவம் எல்லாம் நல்ல பிரபலமாக எல்லாருக்கும் போயாச்சு. அங்கேருந்து சங்கீதக்காரன் ஒருத்தன் புறப்பட்டு வந்தானா, சாரங்கி வாசிக்கக்கூடியவன் அங்கேருந்து வந்தானா, எங்கே போகிறது என்ன வர்றதுன்னு தெரியல. இங்கே நான் பாடுறவன் இந்த ஊருக்கு வந்துட்டேன் பெருமாளை சேவிக்கணும்னா பாட்டு பாடுறவன்னா அரையர் திருமாளிக்கு போனாங்களாம். அரையர்கிட்ட போய் தான் சங்கீதக்காரன் எல்லாத்தையும் சொல்லி வாசிச்செல்லாம் காமிச்சானா. எதற்காக இவ்வளவு தூரம் டெல்லியிலிருந்து புறப்பட்டு நடந்து வந்தீர்னானா, இல்லை பெருமாளை ஒரு வாட்டி பார்க்கணும், அவர் சங்கீதம்னா அப்படியே உருகுவாரா, அவர் முன்னாடி பாடணும்னு ஆசைன்னாரா. அரையர் சுவாமி அதுக்கு என்ன பாடலாமே வாங்கோன்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போனாராம். கோயிலுக்கு போனார். இவர் நின்று பாடினார். பெருமாள் பார்த்தாராம். அர்ச்சகர்களுக்கு அருளப்பாடு கூப்பிட்டாரா. நம்மை கைத்தலத்தில் எழுந்துருள பண்ணி வடக்கேர்ந்து வந்து அவனுக்காக திருக்கைத்தல சேவை பண்ணிக்காமையும்னார். அசந்து போயிட்டார் அர்ச்சகர். அரையர் சுவாமி பிறந்த நாள்லேருந்து தாளம் தட்டி தட்டி பாடினேனே, எனக்காக ஒரு திருக்கைத்தல சேவை இல்லை, இன்னைக்கு யாரோ ஒருத்தன் வந்தான் பாடினானா திருக்கைத்தல சேவையான்னா, நம்மை பார்க்க வேண்டி அவன் எத்தனையோ 1000 அடி நடந்து வந்தானே, 4 அடி அவனுக்காக நடந்து காண்பிப்பது தான் அழகுன்னாராம்.
சங்கீதத்தை அவ்வளோ உகப்பார் பெருமாள். அப்படி எனக்கு தெரிஞ்சு தென்னிந்தியாவில் தோன்றின கர்நாடக சங்கீத வாகியக்காரர்களில் அன்னமையா என்ன, கனகதாசர் என்ன, புரந்தரதாசர் என்ன, தியாகபிரம்மம் என்ன, தீட்சிதர் என்ன, இவரை பாடாத வாகியக்காரர்களை விரல் விட்டு எண்ணிடலாம். இவரை பாடாதவர்கள் யாரும் கிடையாது. தியாகபிரம்மத்துக்கு எவ்வளோ பெரிய அனுபவம் இங்கே கிடச்சிது. அங்கே என் பரமபக்தன் ஒருத்தருக்கா அவனை கூட்டிட்டு வான்னா, தியாகையர் என்ன நினச்சுட்டார், மற்ற ஊர் மாதிரி வீட்டு வாசலில் பெருமாள் நிற்பார், தட்டு கொடுத்தா வாங்கிட்டு கற்பூராரத்தி பண்ணி வைப்பான்னு நினச்சிட்டு ஒரு வீட்டு வாசலில் நின்றுட்டு இருந்தார். பார்த்தா ஸ்ரீரங்கத்தில் தட்டெல்லாம் வழக்கமே இல்லை. அவர் போயிட்டே இருப்பார். போகிற வேகத்துக்கு நாம தான் போய் சேவிச்சுக்கணும். அவர் யாருக்கும் நின்னெல்லாம் சேவையே கிடையாது. போகிற வேகத்துக்கு நாம் போய் சேவிச்சுக்கணும். தியாகையருக்கு அது தெரியாது. நின்றுட்டே இருந்தார். வந்த வேகத்தில் பெருமாள் புறப்பட்டு போயிட்டார். இவர் திருவையாறுலேருந்து வந்து காத்துட்டு இருந்தார். ஐயோ தரிசனமே பாகலையே, என்னாச்சு, நமக்கு நம்ம பேரில் பெருமாளுக்கு ஏதோ வருத்தம் போல் இருக்கே, நமக்கு நின்று தரிசனம் கொடுக்கலையேன்னு அழ ஆரம்பிச்சாராம். பெருமாள் குதிரை வாகனத்தை நிப்பாட்டினார். ஒரு அர்ச்சக சுவாமி பேரில் ஆவேசப்பட்டார். என்னோட பரம ஹரிபக்தன் ஒருத்தன் பின்னாடி நின்றுட்டு இருக்கான், என்னை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கான், கூட்டிட்டு வாவனேன்னாராம். போய் பார்த்தா இவர் தான் மேலே அத்தனை திருமணம் விட்டு அங்கே அழுது நின்றுட்டு இருந்தாராம். உங்களுக்கு தான் நிற்கிறார் வாங்கன்னு கூப்பிட்டா. இவர் அங்கே போய் தான் பாடினார். சித்திரவீதியிலே இது நடந்தது அப்படியே சாகித்யத்தை வச்சே பாடிட்டார். பஞ்சரத்னம் ஒன்று ஸ்ரீரங்கத்துக்கே பாடியிருக்கார். 5 கீர்த்தனைகள் ரத்னமாக பெரிய பெருமாளுக்கு நம்பெருமாளுக்கு பாடி கொடுத்துருக்கார். இப்படி சங்கீதம்னு எடுத்துனுட்டா அது தனியாக. இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுத்துனுட்டா எத்தனை துறைகள் உண்டோ அந்தந்த துறையை சேர்ந்தவர்கள் அவங்க துறை சார்ந்த விஷயத்தை ஸ்ரீரங்கத்தை வச்சு பேசலாம். அப்பேற்பட்ட வைபவங்கள், அப்பேற்பட்ட நிர்வாகங்கள் எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய க்ஷேத்திரம். அதிலே வெள்ளையம்மாள் என்ற தேவதாசி பெரிய பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு அந்த தேவதாசி குலம் அவ்வளோ உயர்ந்த குலம். அவர்கள் பண்ணிட்டு இருந்த கைங்கரியங்கள் முழுக்கையும் இன்னைக்கு அரையர் சுவாமிகள் பண்ணிட்டு இருக்கா. பெரிய பெருமாளை திருமேனி தீன்றதை தவிர்த்து மீதி அத்தனையும் செய்யக்கூடியவர்கள். இன்னைக்கு வேத்தாள்னு சொல்லி இந்த பசங்கள்லாம் தீர்த்தத்தை தூக்கிட்டு வராளே காவேரியிலேருந்து, அதெல்லாம் தேவதாசிகள் பண்ணிட்டு இருந்தது. இன்னைக்கு ஊரில் இருக்கக்கூடியவாள்லாம் பெருக்கி மெழுகி கோலம் போடுறாளே, பெருமாள் எழுந்துடுறாருன்னா வழி முழுக்க மாக்கோலம் போடணும், பொடி போடக்கூடாது, மாக்கோலம் தான் இடணும். அதை கைங்கரியமாக நிறைய மாமிகள் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் தேவதாசிகள் பண்ணிட்டு இருந்தது. அத்தனை புஷ்ப கைங்கரியமும் தேவதாசிகள் பண்ணது. பெருமாள் எழுந்துள்ளாருன்னா கொடை போடுறது தேவதாசிகள் கைங்கரியம். எதெல்லாம் ஆச்சாரிய புருஷர்கள் இல்லாமல் இதர ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இன்னைக்கு பண்றாளோ அது முழுக்க தேவதாசிகள் பண்ணதுன்னு எடுத்துக்கலாம். ஊஞ்சல் உற்சவத்தில் பெருமாள் ஊஞ்சலை வச்சு ஆட்டுறது என்ன, அவர் முன்னாடி அபிநயம் பண்ணி ஆடுறது என்ன, அவர் எழுந்துள்ளும் போது வீதிகளில் ஆடிட்டு போகிறது என்னன்னு அவ்வளவு கைங்கரியம் செய்தவர்கள். துருஷ்க கலாப காலம், துருஷ்க கலாபத்தை மாதிரி ஒன்றுத்தை அதுக்கு முன்னாடி தென்னிந்தியாவில் வரலாற்றில் பார்த்ததே கிடையாது. அரசர்கள் சண்டை போட்டுட்டான்னா கூட வெளியூரில் போய் சண்டை போட்டுப்பா, முடிச்சுதா ஜெயித்தாளா தோத்தாளா அது அவளோட போச்சு. ஊருக்குள்ளே வந்து யாரையும் ஹதம் பண்ண மாட்டா, எந்த ஹிம்சையும் பண்ண மாட்டா, முக்கியமாக கோவில்களுக்கு எந்த சிரமமும் கொடுக்க மாட்டா, கோயிலை நம்பி வாழக்கூடிய சாதுக்களை ஒன்றும் பண்ண மாட்டா, கோஹத்தி ஒரு காலத்திலையும் பண்ண மாட்டா. ஆனால் வந்தவன் இது அத்தனையும் பண்ணினான். கோவிலை இடிச்சான், வேதம் வல்லவர்களை சிரமப்படுத்தினான், கோஹத்தியே பண்ணுவதே தொழிலாக வச்சுட்டு இருந்தான். கோயில்கள் இழுத்து மூடணும்னா எந்த வீதியிலே ஹோமப்புகையெல்லாம் மணந்ததோ அங்கே மாம்சநாத்தம் வரும் வழியாக ஆகி போயிருந்ததாம் நிலைமை. இப்படி ஒரு சூழ்நிலையிலே எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையாக போயாச்சு. பெரிய பெருமாள் முன்பாக கல்தரை எழுப்பி பெரிய பெருமாளை மறைச்சாச்சு. நம்பெருமாள் அங்கேருந்து எழுந்துருளை பண்ணிக்கிட்டு தெற்கு நோக்கி பிரயாணமாக பிள்ளைலோகாச்சாரியர் போயிட்டார். சுவாமி வேதாந்த தேசிகர் இங்கேருந்து கிரந்தங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மேல்கோட்டை பக்கத்திலே அந்த காட்டுப்பகுதிக்கு அங்கே போய் எழுந்தருளி விட்டார். இப்படி ஒரு சன்னிவேசத்திலே முடிந்தவர்கள் ஊரை விட்டு ஓடிப்போய் எங்கெங்கோ குடியேறினார்கள். முடியாதவர்களாக வயோவிருத்தர்களாக சிலர்லாம் இருந்தார்கள். அதிலே வெள்ளையம்மாள் இன்னொரு தேவதாசி. ரெண்டாவது பார்த்து கைங்கரியம் பண்ண பெருமாள் அவருக்கு ஆபத்துன்னு விட்டுட்டு எல்லாரும் ஓடினா எப்படின்னு அவள் அங்கேயே இருந்தாள். எல்லாரும் அவர்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணாங்க. இவளுக்கு ஏதானோ ஒன்று பண்ணணும்னு ஆசையாம். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரு அளவுக்கு அந்த கலாபம் எல்லாம் கொஞ்சம் ஓஞ்சிருந்தது. மதுரைக்கு போய் அவன் சுல்தான் அங்கே ஒரு ஆட்சியை அமைச்சிட்டு உட்காந்துட்டான். ஸ்ரீரங்கத்தை இன்னும் முழுக்க காலி பண்ணலை. அங்கங்கே அவங்க கூடாரம் போட்டு உட்காந்துட்டு இருந்தான். அவங்க என்ன காரியம்னா நம்பெருமாளை தேடி பிடிக்கணும். யார் தேடி கொடுக்குறாளோ அவளுக்கு பெரிய பரிசெல்லாம் சொல்லி வச்சிருந்தான் மதுரை சுல்தான். பார்த்துட்டு அதுக்காக காத்துட்டு அங்கே ஒரு படைத்தளபதி இருந்தான். இவனை தீர்த்தோம்னா இங்கே இருக்கிறதெல்லாம் தீர்ந்து போயிடும்னு பார்த்தா அவனை எப்படி தீர்க்கிறதுன்னா அந்த காலத்துக்கு அவள் நிலைக்கு தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து நிறைய அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நாள் சாயங்கால வேளையில் அவன் இருக்கக்கூடிய கூடாரத்துக்கிட்ட போய் சலங்கையை தட்டி அவனை மழக்கி வசப்படுத்தி கூட்டின்னு வந்து அவனுக்கு மதுபானம் எல்லாம் ஊற்றி கொடுத்து உனக்கு என்ன நாங்கள் ரங்கநாதருடைய விக்கிரகம் எங்கே இருக்குன்னு சொன்னால் போதுமான்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தான் சுல்தான் பெரிய பரிசெல்லாம் கொடுக்குறேன்னு இருக்கான். நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு ரொம்ப விசேஷமாக போயிடுவதுன்னா தெரியுறது பாரு அந்த கோபுரத்தில் ஒரு நிலையில் இருக்குன்னு வெள்ள கோபுரத்தை காமிச்சு கொடுத்தாளாம். அவனும் ஆசையோடு புறப்பட்டு வந்தான். மேலே நேராக கூட்டிட்டு போனான். கடைசி தளத்துக்கு கூட்டிட்டு போனான். ஸ்ரீரங்க விமானத்தை பார்த்தா இவன் அங்கேருந்து பிடிச்சி தள்ளினா கீழே விழுந்தான். சுல்தான் செத்து போயிட்டான். இறங்கி வந்துள்ளாமான்னு பார்த்தா அந்த மிலேச்சர்கள் கையில் பட்டு இவ கஷ்டப்படணும். ரங்கநாதன் பேரை சொல்லி பிராணத்தியாகம் பண்ணுறது அதை விட உத்தமம்னு நினச்சா ஒருவேளை அப்பவும் பிரணவாகிருதி விமானம் தெரிஞ்சிருக்கும். பிரணவாகிருதியை பார்த்துருப்பா. ரங்கான்னு ஆசை தீர கூப்பிட்டுருப்பா. அங்கேருந்து குதிச்சு தன் பிராணனை தியாகம் பண்ணினான். அவள் பேருக்காகவும் அவள் பண்ணின கைங்கரியத்திற்காகவும் மீதி இருக்கக்கூடிய 20 கோபுரத்திற்கும் வண்ணம் பூசினாலும் இந்த ஒரு கோபுரத்திற்கு வண்ணம் பூசாமல் வெள்ளை கோபுரமாகவே தான் அது கடைசி வரைக்கும் இருக்கணும்னு வச்சிருக்கா. தேவதாசி ஒழிப்பு சட்டம் வருவதற்கு முன்பாக வரைக்கும் ஸ்ரீரங்கத்தில் கைங்கரியம் பண்ணின தேவதாசி யாரானா இறந்து போயிட்டான்னா ஸ்ரீ வைஷ்ணவாரில் ஒசந்திருக்கக்கூடிய ஸ்ரீரங்க நாராயண ஜீயருக்கு என்னெல்லாம் கோயிலேருந்து கொடுப்பார்களோ அது அத்தனையும் இவளுக்கும் கொடுக்கணும். அவளுக்கு கடைசியாக சாத்திர பட்டு பெரிய பெருமாள் சாத்திண்ட பட்டா இருக்கணும்.
பெரிய பெருமாள் களஞ்ச மாலைத்தான் அவளுக்கு சாத்தப்படணும். அவருக்கு சாத்தின சந்தனம் இவளுக்கு வரணும். இவளுக்கு வாய்க்கிடும் அரிசி பெரிய பெருமாள் மடப்பள்ளியிலிருந்து அளந்து கொடுக்கணும். இவளை எழுந்தருளை பண்ணிட்டு போகிறதுக்கு கோஷ்டியாக போய் ருத்ரபூமியிலே அவளை படுத்திட்டு அவள் பேரில் வைக்க வேண்டிய அக்னி பிரதிஷ்டைக்கான அக்னி கோயில் மடப்பள்ளியிலிருந்து வரணும். அந்த அக்னியை சுமந்துட்டு வர்றது கோயில் யானையாக இருக்கணும். அந்த அக்னி பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த யானை பிளறணும். இவ்வளவு விதிகளோடு தேவதாசிகளுக்கு சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அவ்வளவு வசந்த நிலைமை. இன்னிக்கும் கார்த்திகை தீபத்திற்கு அங்கே பெரிய ஒரு இது கட்டுவா, தீப கொட்டரை ஒன்று கட்டுவா. எல்லா கோயிலையும் நடக்கக்கூடியது தான். மற்ற ஊரெல்லாம் 8 அடி 10 அடிக்கு இருக்கும். மேலே போய் யாரோ தீபத்தை பற்ற வச்சுட்டு வந்துடுவா. இங்கே சொக்கப்பனை கட்டணும்னா ஒரு பனைமரத்தையே நடுவா. ஒரு பனைமரத்தை நட்டு அதுக்கு மேலே அவ்வளவு பட்டாசியும் போட்டு அவ்வளவு ஓலையும் கொட்டி அதற்குன்னு பெரிய ஒரு வாசல் உண்டு. அந்த வாசலுக்கு காவல் யாருன்னா கங்கையும் யமுனையும். இவ்வளோ அக்னி பிரதிஷ்டை பண்ணுறதுனால குளிர்ச்சியோடு இருக்கணும்னு கங்கா யமுனையை அந்த கோபுர வாசலுக்கு காவலாக வச்சிருக்கா. அந்த அக்னி பிரதிஷ்டையை பண்ணுறதுக்குன்னு ஒரு குலம் இருக்குது. அவர்கள் அன்றைக்கி மத்தியானமே வந்துடுவா. யார் பண்ண போகிறானோ அவனுக்கு விசேஷமாக ஏகாந்தமாக பெரிய பெருமாள் சேவை. எப்பேற்பட்ட சேவை தெரியுமா? அவன் போய் கர்ப்பகிரகத்தில் திருப்பெரம்புக்கு வெளியில் நிற்பான். அர்ச்சக சுவாமி பாதாதி கேசம் கேசாதி பாதம்னு தீபாராதனை பண்ணணும். அவன் போருன்னு சொல்கிற வரைக்கும் அவர் காமிக்கணும். அவன் போருன்னு சொல்கிற வரைக்கும் அவர் தீபாராதனை பண்ணிகிட்டே இருக்கணும். அவன் அத்தனையும் சேவிச்சு முடிச்சு நேராக மடப்பள்ளிக்கு வருவான். அவனுக்கு ஒரு கோடி துணி மாலை வாய்க்கரிசியும் கொடுத்துருவான். தானே அதை வாங்கிப்பான். ஏன்னா சாயங்காலம் உள்ளுக்குள்ளே மேலே ஏறி போனோம். கட்டை கட்டி விட்டுருப்பா. கிடுகிடுன்னு அந்த 20, 30, 40 அடி உயரத்துக்கு அவன் போயிட்டு மேலே நெருப்பு வச்சுட்டு கீழே கடகடன்னு இறங்கி வரணும். ஒருவேளை வர முடியாமல் போயிட்டா பெரிய பெருமாள் கைங்கரியத்தில் போனால் அவனுக்கு எல்லா சேஷமும் பெரிய பெருமாள் தான் கொடுத்து அவன் அனுப்பி வச்சாருங்கிறதுக்கா. இவனுக்கு அக்னி தர வேண்டியதில்லை, ஏன்னா அங்கேயே பிரதிஷ்டை ஆயாச்சு. மற்றபடிக்கு எல்லாத்தையும் அந்த வஸ்திரத்தை கட்டிட்டு அவன் ஏறுவான். வர்றது உண்டான்னு தெரியாது. இப்படி ஒவ்வொரு கைங்கரியத்திற்கும் மதத்தை கடந்து சமயத்தை கடந்து சமுதாயத்திலே அவர்கள் எந்த நிலையை சேர்ந்தவர்கள்ங்கிறத கடந்து எல்லா பகுதியை சேர்ந்தவர்களும் அத்தனை பேருக்கும் கைங்கரியத்தை கொடுத்து வைத்திருந்த பெரிய பெருமாள் தென்னாடும் வடநாடும் தொழநின்ற திருவாளன் திருப்பதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தென்னாடோ வடநாடோ ஆளாளுக்கு ஒரு திவ்யதேசத்தை தொழுதாலும் எல்லா தேசமும் வந்து தொழக்கூடியது திருவரங்கம் திருப்பதி மட்டும்தான். என்னுடைய திருவரங்கர் கன்னி மற்றொருவருக்கும் ஆளாவரேன்னு பெரியாழ்வார் மங்களாசாசனம். வடபத்திர சைனர் நித்திய மங்களாசாசனம் பண்ணாலும் திருமாலிருஞ்சோலை அழகர் பேரில் அவ்வளவு காதல் கொண்டிருந்தாலும் என்னுடைய திருவரங்கர்னு பெரியாழ்வார் சொல்லிக் கொள்ளக்கூடிய பிரபாவம் இவருக்கு வாய்த்தது. அரங்கனை பாடிய வாயால் மற்றொரு குரங்கனை பாடமாட்டேன்னு திருவேங்கடமுடையானை கூட பாடமாட்டேன்னு இருந்த தொண்டடிப்பொடியாழ்வாருடைய வைபவம். அரங்கனை கண்ட கண்கள் மத்தொந்தையும் காணாதுன்னு இவருடைய வைபவம். ஊரெல்லாம் திருடியேனும் ஸ்ரீரங்கத்துக்கு கைங்கரியம் பண்ணுவேன்னு பண்ணின திருமங்கை ஆழ்வாருடைய கைங்கரியம். திருநெடுந்தாண்டகத்தை திருக்குறுங்குடியிலே எழுதி முடிச்சாலும் அரங்கேற்றத்தை ஸ்ரீரங்கத்தில் தான் பண்ணுவேன்னு புறப்பட்டு இங்கே வந்து பெரிய பெருமாள் கார்த்திகை திருநாள் அன்னைக்கு அவர் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அரையர் சுவாமிகள் போலே தாளம் தட்டி அபிநயம் பண்ணி திருநெடுந்தாண்டகத்தை இவர்கிட்டத்தான் நடிச்சே காண்பித்திருக்கார். இப்படியான திருமங்கை ஆழ்வார் வைபவம். எங்கோ போய் ஆழ்வார்கிட்டேருந்து பாசுரங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அரையர் சேவை ஏற்படுத்தினாலும் பெரிய பெருமாளுக்கு தான் அதை பண்ணணும்னு நாதமுனிகள் இங்கே ஏற்படுத்தி செய்து வைத்த வைபவம். நாதமுனிகள் காண்பித்து கொடுத்த வழியிலே உய்யக்கொண்டாரும் மணக்கால் நம்பியும் தொடர்ந்து செய்த வைபவம். நாதமுனிகளுக்கு பேரனாக அவதாரம் பண்ணின ஆள வந்தார். ஏதோ தேசத்துக்கு ராஜாவாக இருந்தாலும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சன்னியாசம் ஏத்துண்டு ஸ்ரீரங்க ஸ்ரீயை காப்பாற்றணும்னு சொல்லி ஆளவந்தார் வந்து சேர்ந்து அவர் ஆற்றிய வைபவம். தனக்கடுத்த அந்த பதவி ராமானுஜனுக்கு போகணும். அவர் தேவபெருமாள் கிட்ட காதலோடு காஞ்சிபுரத்தில் இருக்கார். அவரை மடமாத்தி இங்க கூட்டிட்டு வந்து பெரிய பெருமாளை காட்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் பிராணத்தியாகம் பண்றார். அவருக்கு அடுத்ததாக பெரிய நம்பிகள் அங்கிருந்து வந்து ராமானுஜருக்கு சமாசனம் எல்லாம் பண்ணி வைத்து அவரை கூட்டிக் கொண்டு போய் ஸ்ரீரங்கத்திலே வைக்க போரும் போரும் போரும்னு ராமானுஜர் சகலவிதமான நிர்வாகங்களையும் பாதாதி கேசம் கேசாதி பாதம் ஆதியந்தமில்லாது அத்தனை கைங்கரியங்களையும் பண்ணின பிரபாவம். அவருக்கு அடுத்து எம்பார் பெருமாளே கதின்னு இருந்த பிரபாவம். எம்பாருடைய சச்சுஷியராக பராசர பட்டரும் வேதவியாச பட்டரும் ரங்கநாதனுக்கும் தாயாருக்கும் குழந்தையாக பிறந்து ரங்கமே கதி ஸ்ரீரங்கமே கதின்னு பெரிய பெருமாள் பேரிலேயே எல்லா காதலையும் வைத்து வைகுண்ட பிராப்தி கொடுத்தாலும் வானத்தை கிழித்து கொண்டு ஸ்ரீரங்கத்தில் விழுந்துடுவேன், ஏன்னா நீ அங்கே உட்காந்துருப்பியா, எனக்கு அது வேணாம், இந்த மாதிரி படுத்த கோலத்தில் நான் பார்க்கணும்னு சொன்ன பராசர பட்டருடைய வைபவம். பட்டராலே மேலை நாட்டுக்கு போய் கர்நாடகத்திலேருந்து திருத்தி கூட்டிக் கொண்டு வந்து நஞ்சியர்னு திருநாமம் சார்த்தி ஸ்ரீரங்கமே கதின்னு நஞ்சியர் வாழ்ந்திருந்து 9000 படி உட்பட பல்வேறு வியாக்கியானங்களையும் பெரிய பெருமாளுக்கு என்று செய்து கொடுத்த நஞ்சியருடைய வைபவம் என்ன. அவரிடத்தே காலக்ஷேபங்கள் கேட்டு பெரிய பெருமாள் விஷயமான திருவாய்மொழிக்கு 36,000 படின்னு ஈடு இணையில்லாத வியாக்கியானம் பண்ணி கொடுத்து ஸ்ரீரங்கத்திலே நித்தியவாசம் பண்ணின நம்பிள்ளையினுடைய வாழ்க்கை பிரபாவம் என்ன. நம்பிள்ளையினுடைய அருளுக்கு பாத்திரமாகி பெரியவாச்சான் பிள்ளையை பிள்ளையாக பெற்ற வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய பிரபாவம் என்ன. 4000த்திற்கும் வியாக்கியானம் பண்ணின பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீரங்க நிர்வாகத்தை பூர்த்தியாக அதில் சேர்த்து எழுதி அவர் பண்ணின பிரபாவம் என்ன. பெரியவாச்சான் பிள்ளையை தொடர்ந்து வடக்கு திருவீதி பிள்ளைக்கு அடுத்து பிள்ளைலோகாச்சாரியன் என்ன ஈடு இணையில்லாத ஒரு மகாச்சாரியர் ஸ்ரீரங்கத்திலேயே பிறந்து முடும்பை வம்சம் விளங்க தோன்றி பெரிய பெருமாளுக்காக வேண்டியே வாழ்ந்து கிரந்த சம்ரக்ஷணம் பண்ணி துருஷ்க கலாபத்தின் போது வயோவிருத்தர் ஆனாலும் பெரிய பெருமாளை திருப்பள்ளி அங்கே கல்திரை சமர்ப்பித்து நம்பெருமாளை பல்லக்கிலே எழுந்துள்ள பண்ணிக்கொண்டு 90 பிராயத்துக்கு மேலே பிள்ளைலோகாச்சாரியருக்கு அந்த காலத்திலே அவரை அழைச்சு கொண்டு
ஊரெல்லாம் போய் மதுரையிலே தங்கியிருந்து காட்டிலும் மேட்டிலும் கஷ்டப்பட்டு தன் பிராணனை மதுரையிலேயே கொடுத்து அங்கேயே பள்ளிப்படுத்தப்பட்டு மேற்கொண்டு எல்லாரும் பத்திரமா பெரிய பெருமாளை பார்த்துக்கோங்க நம்பெருமாளை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டே பரமபதிச்ச பிள்ளைலோகாச்சாரியருடைய காலம் என்ன? அவர் காலத்தை சேர்ந்த வேதாந்தாச்சாரியன். அவரும் அந்த கலாப காலத்திலே அத்தனை சிரமப்பட்டு கிரந்தத்தை எல்லாம் சம்ரட்சித்து கொடுத்த அவருடைய சிறப்பு என்ன? எல்லாம் முடிச்சு துருஷ்க கலாபெல்லாம் ஆகி மறுபடியும் நம்பெருமாள் ஆஸ்தானத்திற்கு எழுந்தருளிய பிறகு பல தேசத்து ராஜாக்களும் வந்து அவ்வளவு திருப்பணி பண்ணி மணவாள மாமுனிகள் என்ற ஒரு அவதாரம் அங்கே ஏற்பட்டு ஆதிசேஷ அவதாரம் ஆழ்வார் திருநகரியிலே அவதாரம் பண்ணி ஸ்ரீரங்கத்திற்கு வந்து சேர்ந்து ஸ்ரீரங்க ஸ்ரீயை மறுபடியும் புனர்நிர்மாணம் பண்ணி புனருத்தாரணம் பண்ணி கொடுத்து நம்பெருமாளுக்கே ஆச்சாரியராகக்கூடிய ஸ்தானத்திற்கு உயர்ந்த அவர் பிரபாவம் என்ன? கடைசியாக சொல்லி நிறைவு செய்யறதுக்கு எம்பெருமானார் சரணாகதி கத்தியத்தை ஸ்ரீரங்கத்திலே பெரிய பெருமாள் தாயார் பெரிய பெருமாள் சேர்த்தியிலே சொல்லி முடிக்கிறார். பெருமாள் அவருக்கு எதானே இப்போ ஆசீர்வாதம் பண்ணணும். என்ன ஆசீர்வாதம்னு பார்த்தா இந்த க்ஷணம் மோட்சத்துக்கு வந்துடுறியான்னு கேட்டுடுவார். ஆனால் எம்பெருமானார் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்குது. இங்கிருந்து அதெல்லாம் பார்க்கணும். பார்த்தார், சுகமாக இருந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டுவான்னு சொல்லலாம். துவயார்த்தானுசந்தானேன சஹ அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வன்னு ஆசீர்வாதம் பண்ணார். நித்தியமும் துவயமந்திரத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு ஸ்ரீரங்கத்திலேயே நித்தியவாசம் பண்ணிட்டுருன்னு உடையவருக்கு ஆசீர்வாதம் பண்ணார். இன்றைக்கும் ஆச்சாரியர்கள் ரொம்ப அபிமானித்த சீடர்களுக்கு பண்ணக்கூடிய ஆசீர்வாதம் இதுதான். ரங்கநாதன் எம்பெருமானாருக்கு காட்டி கொடுத்தது அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வன்னார். தன் படிக்கு இன்னைக்கு சாயங்காலம் விஷயமாக இதெல்லாம் கேட்டவர்கள் அவர்கள் ஜீவனத்திலே கொஞ்ச காலமேனும் ஸ்ரீரங்கத்திலே நித்தியவாசம் பண்ணி நித்தியமும் பெரிய பெருமாளையும் பெரிய பிராட்டியாரையும் திருக்காவேரியையும் தரிசனம் செய்து கொண்டு அங்கேயே ஆச்சாரியர்கள் காண்பித்து கொடுத்தது போலே ஐதிக நிர்வாகங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு பிரபந்த அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு ஆழ்வாராச்சாரியர்களை சேவித்துக் கொண்டு சரணாகதி நிஷ்டராக இருந்து கொண்டு ஸ்ரீரங்க செல்வத்தை அவர்களும் அனுபவித்துக் கொண்டு நித்திய ஸ்ரீ நித்திய மங்களம் என்னும் மங்களம் குறையாது வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்லவரான பெரிய பெருமாளுடைய பொன்னார்கமல திருவடி பாதங்களை பிரார்த்தனை செய்து கொண்டு ஏற்பாடு செய்து கொடுத்த தம்பதிகள் இன்னும் ஒரு நூற்றாண்டிரும்னு சொல்லுவது போலே பல செல்வங்களையும் பெற்று நீங்காத செல்வத்தோடு இருந்து நல்ல கோட்பாட்டுலகங்கள் முன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லிக்கமல கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட 1000 இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட வெண்டீர் மக்களேன்னு ஆழ்வார் மங்களாசாசனம். அதன்படி நல்ல பதத்தால் மனைவாழ்ந்து வம்சவிருத்தியாக தொடர்ந்து ஸ்ரீரங்க ஸ்ரீக்கு அவர்கள் கைங்கரியம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை பெரிய பெருமாளுடைய பொன்னார்கமல திருவடி பாதங்களிலே பிரார்த்தனையாக எல்லோர் சார்பாகவும் வைத்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன். மங்களாசாசனவரை மதாச்சாரிய புரோகமை சர்வேஷ பூர்வேராச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம். அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். அடியன் அடியன். இவ்வளோ நேரம் நம்மளை இங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு போய் அங்கே தான் இருந்துட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி விசேஷமாக மதுசூதனோட ஒய்ஃப் சுபாவும் வந்திருக்கா, அவளையும் இங்கே கூப்பிட்றேன். அதே மாதிரி சதீஷ், ஸ்வேதா தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்கோ. சுதா மாமியும் வாங்கோ ப்ளீஸ். எங்கள் குடும்பத்தோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அம்மாவால் மேலே வர முடியாது. ஸ்ரீராம், லக்ஷ்மி இங்கே இருந்தால் வாங்கோ.